அன்பின் தகப்பனே, அருமையான இந்த காலை வேளையில் உமது சமூகத்தில் முது பிள்ளைகளாய் நாங்கள் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை மூடிக்கொள்வதாக. விதைக்கப்படுகிற விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் நாம் ஒரு கணவன் மனைவியின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாத ஒரு காரியத்திற்காக திருமண முறிவு ஏற்பட்டது, அதை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம் என்று ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். අදවසේදීත් අපි සෝම්පුරුෂයා භාර්යාව අතරේ ඒ විවාහය ඇවිල්ලා නැති වී යන විදිහට සිදුවෙන්නා වූ කාරණා මොනවාද? ඒව සිදුවෙන්න හොඳ නැති මොනවාද කියලා කාරණා 5ක් බලන්න යනවා. அல்லது நம்முடைய திருமண வாழ்க்கையில் அதை கற்றுக்கிருக்கும் பொழுது அதை நாம் எவ்வாறு நாம் ஆசீர்வாதமாக பயன்படுத்த முடியும் என்று பார்க்க இருக்கின்றோம். එසේ නොමැතිනම් විවාහ ජීවිතයේ මේ දේවල් අපි ඉගෙන ගත්තම කෙසේද අපේ ජීවිතය ඉදිරියට ගෙන යා හැකියි කියලා අපි බලන්න යනවා. முதலாவதாக இவர்களுடைய திருமணம் தோல்வியில் முடிய காரியம் இருவரிடமே காணப்பட்ட ஒரு அளவுக்கு அதிகமான பெருமை. පළමුවට මොවුන්ගේ විවාහය ඇවිල්ලා අසාර්ථක වෙන්න හේතුව දෙදෙනාටම තිබුණා වූ උඩඟුභාවය. பாருங்கள், முதலாவதாக இந்த கணவனிடம் காணப்படுகின்ற ஒரு சுய பிரதானமான பெருமையை பாருங்கள். 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் 4வது வசனத்தில் ஆரம்பிக்கிறது. எஸ்தர் 1:4 ஆரம்பிக்கிறது. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரஸ்தாபத்தையும் அநேக நாளாய் 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். එස්තර් පළවෙනි පරිච්ඡේදයේ 4 සහ 5 වෙනි වචනය. பாருங்க, அவன் ஒரு கணவன் தனக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவன் முதலாவதாக மற்றவர்களுக்கு முன்பதாக பெருமையாக, நான் யார் தெரியுமா, என்னுடைய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா, என்னுடைய செழிப்பு என்ன உங்களுக்கு தெரியுமா என்று அவன் ஒரு நாளில் 150 நாள் ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்கிறதுக்காக அவனுடைய இருதயத்தில் அந்த ஆரம்ப புள்ளி ஏற்படுகின்றது. මේ සෝම්පුරුෂාව අපි බලනවා නම් ප්‍රථමයෙන්ම දවස් 150ක් තිස්සේ තමන්ට ලැබුණා වූ ආශිර්වාදයේ කොතරම් මහත්ද, කොතරම් දේවල් ඔහුට ලැබී තිබෙනවද කියලා මේ වටේ සිටින සිළුවුම් දෙනාටම පෙන්වමින් සිටිනවා. முதலாவது அந்த கணவன்மார் என்ன இருதயத்தில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற அது எதுவாகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் மனதுக்குள் ஒரு பெருமை, தன் கையில் கிடைத்திருக்கிற ஒரு காரியத்தை பார்த்து ஒரு பெருமை, அளவுக்கு அதிகமான ஒரு பெருமை எழும்புகின்றது. මේ ස්ථානයේ මොන කුමනාකාර වූ ආශිර්වාදයක් වෙන්න පුළුවන්? ඔහුට ලැබිලා තිබෙනා ඒ ආශිර්වාදය ගැන ඔහුගේ හදවත ඇතුලේ ප්‍රථමයෙන්ම ඇවිල්ලා ඒ උඩඟු භාවයක් එනවා. ඉස්සල්ලාම ඇවිල්ලා ඒ ආකාරයෙන් முதல்ல தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் அவனுடைய அலங்காரத்தையும் காட்ட ஆசைப்பட்டது முதல் காரியம். පළවෙනුවට තමන්ට තිබෙනා වූ සියලුම සෞභාග්‍යමත් දේවල්, ඒ වගේම ආශිර්වාද පෙන්වන එක, මිල මුදල් පෙන්වන එක පළවෙනි දේ. பாருங்க, இதோடைய உச்சகட்டமாக, இந்த பெருமையின் உச்சகட்டமாக 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் நாளில் ராஜா திராட்சரசத்தினால் களிப்பா இருக்கும்போது மகா ரூபவதியாக இருந்த ராஜ ஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி அவளை அழைத்து வர வேண்டும் என்று விரும்பினான். දෙවනුවට බලන්න පුළුවන් 10 වෙනි වචනේ කියනවා ඔහු මහත් වූ රූප ස්ත්‍රියෙන් පිරුණා වූ තමන්ගේ වස්ති බිසවව අන් අයට පෙන්වන පිණිස ඉදිරියට ගෙන එන්න කැමති වෙනවා. பாருங்க, இந்த பெருமையின் உச்சகட்டம் எங்க போய் நிற்குன்னா, கர்த்தர் கிருபையா அவனுக்கென்று ஆசீர்வதித்து கொடுத்த மனைவியின் அழக ஊருக்கு காட்டுறதுக்கு இவர் என்ன செய்றாரு, இந்த ராஜா ஆசைப்படுறார். මොහුගේ ආඩම්බර භාවයේ තරම අපි බලනවා නම් තමන්ට දෙවියන් වහන්සේගෙන් ආශිර්වාදයක් ලෙස ලැබුණා වූ ඒ භාර්යාවගේ ලස්සන ලෝකයේ වටේට සිට සිල් දෙනාටම පෙන්වන්න කැමති වෙනවා. பாருங்கள், எவ்வளவு ஒரு துக்ககரமான காரியம். කොතරම් දුක් සහගත දෙයක්ද? ஒரு ராஜா தன்னுடைய நிர்வாகத்தை ஜனங்களுக்கு காட்ட வேண்டும். රජ කෙනෙක් තමන්ගේ පරිපාලනය මනුෂ්‍යයන්ට පෙන්විය යුතුයි. ஒரு கணவன் தன்னுடைய நிர்வாகத்தை குடும்பத்தில் காட்ட வேண்டும். සෝම්පුරුෂයෙක් ලෙස තමන් කෙසේද දේවල් පාලනය කරන්න කියලා සමන්ගේ පවුල තුළට පෙන්විය ஒரு යුතුයි. கணவன் தன்னுடைய குடும்பத்தில் அவனுடைய பொறுப்பை குடும்பத்தில் காட்ட வேண்டும். සෝම්පුරුෂයෙක් තමන්ගේ වගකීම තමන්ගේ පවුලට පෙන්විය ஒரு යුතුයි. கணவன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கவனித்ததலை காட்ட வேண்டும்.
ස්වාම්පුරුෂයෙක් තමන්ගේ පවුල තුළට තමන්ගේ වෙන්නව අතපසුවී මේ දේවල් පෙන්විය යුතුයි. ஆனால் இங்கோ பரிதாபமாக அந்த கணவன் தன்னுடைய குடும்பத்தில் கொடுத்திருக்கிற தனக்கென்று கொடுத்திருக்கிற மனைவியின் அழகை ஊருக்கு காட்டுறதுக்கு அவ்வளவு பெருமையின் உச்சக்கட்டத்தில் இந்த கணவன் அமிழ்ந்து போனான். නමුත් දුක් සහගත ලෙස මේ ස්වාම්පුරුෂයා තමන්ට දෙවියන් වහන්සේගෙන් ලැබුණාවේ ඒ අලංකාර වූ ඒ භාර්යාවගේ ලස්සන අන් අයට පෙන්වන්න කැමති වෙනවා. மனைவியும் சளைத்தவள் அல்ல, வஸ்தியும். ඔහුගේ භාර්යාවත් ඇවිල්ලා சாமானிய කෙනෙක් නොවේ. இவர் மட்டும்தான் விருந்து வச்சு பார்ட்டி கொண்டாடுறாருன்னா மனைவியும் வஸ்தி என்ன செய்றாங்க, உங்களுக்கு 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்தை செய்தாள். මේ ස්ථානයේ 9 වෙනි වචනේ අපිට බලන්න පුළුවන් රජතුමා පමණක් නොවේ බිසවත් සියලුම ඒ ராஜකීය ස්ත්‍රීන්ට තමන්ගේ මාලිගාවේ ස්ථානයේ කෑමක් දෙනවා. போட்டிக்கு போட்டி, நீ மட்டும்தான் பார்ட்டி வைப்பியா, நானும் பார்ட்டி வைக்கன்னு சொல்லி இந்த அம்மா தனியா அங்க ஒரு குரூப்பத்து கூட்டிட்டு போறாங்க. ඒ ස්ථානයේ තරගයට කරනවා වගේ ඔබට පමණක්ද පුළුවන් මමත් මේ ආකාරයෙන් මංගල්‍ය කෑමක් දෙනවා කියලා ඒ කරනවා. பாருங்க, இவருடைய திருமண வாழ்க்கை முடிந்து போவதற்கு ஒரு மூல காரணம், ஆரம்ப புள்ளி இந்த இருவர்களுக்கும் காணப்பட்ட வீண் பெருமை. මේ විවාහයේ දෙදරායන්ට පළවෙනි කාරණය ඇවිල්ලා මේ දෙදෙනාටම තිබුණා වූ උඩඟුභාවය. இந்த இவருடைய வீண் பெருமை எங்க போய் நின்றது என்றால், நீங்க பின்னால எஸ்தர் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியில் கிட்டத்தட்ட தேசத்தில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய வீண் பெருமையினால் அவருடைய குடும்பத்தை முறித்து கொண்டார்கள். ஆனால் கடைசியில் அதனால தான் எஸ்தர் உள்ளுக்கு வர வேண்டியிருந்துச்சு. மொர்தெக்கா உள்ள வந்து இருவருக்கும், யூதர்களுக்கும் ஜனங்களுக்கும் வேறுபாடு, ஆமான் எல்லாம் உள்ளுக்கு வந்து கடைசியில் அதோடைய அதிகாரத்தின் அந்த கடைசியில் 75,000 குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டது, பிள்ளைகள் பெற்றோரை இழந்தார்கள். මොවුන්ගේ ආඩම්බරකම අවසානයේ කොහෙද ඇවිල්ලා ඉවර වුණේ නම් 75,000ක් මනුෂ්‍යයන්ගේ ජීවිත නැති වුණා. ඒ ස්ථානයේ එස්තර ඒ ස්ථානෙට පැමිණෙනවා, මොර්දෙකයි පැමිණෙනවා. ඒ ස්ථානයේ දරුවන්ට දෙමෝපියෝ නැති වෙනවා, දෙමෝපියන්ට දරුවෝ නැති වෙන ඒ ආකාර වූ විනාශයක් ඇති වෙනවා. ஆரம்பத்தில் பரலோகத்தில் ஒருத்தனுக்கு எல்லாம் கொடுத்துருந்துருச்சு. ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்ட பெருமையின் காரணமாக இன்னைக்கும் ஆதாமேவாள் சந்ததியாக நாம் அதனுடைய வீரியத்தை அனுபவித்து வருகின்றோம். ඔහුට සියලුම දේවල් ලැබිලා ආශිර්වාද ලැබිලා තිබුණා වුණත් ඔහුගේ හදවතේ තිබුණා ඒ ආඩම්බරය නිසා ඔහුට ලැබුණා වූ සියල්ල ඒ ස්ථානයේ ඇවිල්ලා කුමක්ද සිදුවන්නේ ආදම්ගෙන් ආසා ඒ වගේන් පැවතෙනා වූ පරම්පරාවක් වූ අපේ ඒ දේවල් අත්දකින්න එක අපිට දකින්න පුළුවන්. பிரியமானவர்களே, ஆகையால் நம்முடைய திருமண வாழ்க்கையில் கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, நம்ம இருவரும் தனித்தனி குடும்பத்தில் வேறு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். வேறு நம்மளுடைய படிப்பு வேறாக இருக்கலாம், நம்முடைய வேலை வேறாக இருக்கலாம், நம்முடைய குணங்கள் வேறாக இருக்கலாம். என்ன, கர்த்தர் நமக்கு இதை கொடுத்ததை நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர நம்முடைய வீட்டில் கொடுத்திருக்கிறத வைத்து நமக்குள்ளோ அல்லது நமது மற்றவர்களுக்கோ அதனுடைய பெருமையை காட்ட கிஞ்சித்தும் ஒரு சிறு புள்ளி கூட திருமண வாழ்க்கையில் நம் இருதயத்தில் ஏற்படக்கூடாது. முதலாவதாக පළමුවෙන්ම දෙවියන් වහන්සේගෙන් අපිට ලැබිලා තිබෙනා මේ විවාහේ අපිට හොඳ නරක සියලුම දේ ලැබිලා තිබෙන්නේ දෙවියන් වහන්සේගෙන්. ඒ නිසා ඒ මාර්ගයෙන් අන් අයට ඒ උඩඟුභාවයේ ආඩම්බරභාවය අපි පෙන්වන්න හොඳ නැහැ. ஆகையால் இளம் தம்பதியினர், நம்முடைய திருமண வாழ்க்கை பலப்பட்டிருக்கிற எந்த வகையிலும் உங்கள் குடும்ப பெருமைகளை, நான் யார் வீட்டிலேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, எங்கள் அப்பா என்னை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா, முக்கியமாக பெண்கள் என்ன, எங்கள் அம்மா என்னை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா, அல்லது புருஷன் எந்த விதத்திலையும் கணவன் மனைவியிடமோ அல்லது மனைவி கணவனிடமிருந்தோ, நான் எப்படி ராஜா குடும்பத்திலேருந்து வந்தேன், எங்கள் அப்பா என்னை எப்படி தரையில் காலப்படாமல் சுமந்தாங்க, இந்த பெருமைப்படுற கதைகளெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா சாத்தானுக்கு என்ன ஆரம்பிச்சிட்டீங்க, சிறு புள்ளியாக தான் இருக்கும். சிறு புள்ளியில் ஆரம்பிக்கிறது வாசலை திறக்க வழிவகையாக. அதுதான் இந்த கணவன் மனைவிக்கு நடந்தது. අපි සම්පූර්ෂ භාර්යාව ලෙස අපි වෙන වෙන ඇවිල්ලා පවුල් පසුබිම් වල සිට එන්න පුළුවන්. ඒ ආකාරයෙන් අපි ඇවිල්ලා මම ආවේ මේ ආකාරව පවුල් පසුබිමකින්, මට මිල මුදල් තිබුණා, මගේ පවුල මේ ආකාරයෙන් මාව බලාගත්තා. ඒ ආකාරයෙන් පවුල තුළට අපේ ආඩම්බරකම අපි ගෙන එනවා නම් ඒක තමයි ඒක ආරම්භයක්ව තිබෙන්නේ. මේ දේවල් අපේ පවුල දෙදරා යන්න බිඳ වැටෙන්න හේතුවක් වෙන්න පුළුවන්. ரெண்டாவதாக
நாம் பார்க்கின்ற காரியம் பாருங்க, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு 12ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை மனைவி மற்றவங்களுக்கு முன்னால் வந்து அழகு காட்டுற காரியத்தை ஒரு கணவன் செய்கிற தவற பாருங்க. 2வது மதியினத்தை பாருங்க, அவன் யார் மூலமாக சொல்லி விடுறான்னா, அங்கே நிறைய ஒரு 7 மந்திரிமார் இருக்காங்க, மெகுமான், பிஸ்தா, அர்போனா அப்படி நிறைய ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி என்ன செய்கிறாங்க, என் பெஞ்சாயிட்ட போய் நீ வந்து எல்லாருக்கும் முன்னால் வந்துட்டு போன்னு சொல்லி அழகு காட்டுறதுக்கு இவர் மற்றவங்க மூலமாக சொல்லி விடுறாரு. මේ ස්ථානයේ අපි බලනවා මොහු ඇවිල්ලා තමන්ගේ භාර්යාවගේ ලස්සන අන් අයට පෙන්වන්න එහුගේ යටතේ වැඩ කෙරුවා වූ නපුංසකයන්ව යවනවා. 2வதாக இந்த கணவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மதியினம் ஒரு ஈகோ, அதாவது ஒரு தான் என்கிற ஒரு அகங்காரம். දෙවනුවට බලන්න පුළුවන් මමත්වය ඒ ස්වාමිපුරුෂයාට තිබෙනා වූ තව දෙයක්. அவ என்ன ஒரு தன்னுடைய அதிகார மமதையில் அவன் மற்றவங்கிட்ட சொல்லி அவளை இங்கே வான்னு அழைத்து விடுறார். තමන්ට තිබුණා වේ බලය නිමිත්තෙන් අන් අයගේ මාර්ගයෙන් පණිවිඩය යවනවා ඇයට මේ ස්ථානයට එන්න කියලා. நீங்கள் கம்பெனியில் வேணால் சிஇஓவாக இருக்கலாம், කම්පැනි එකේ ඔයා CEO වෙන්න පුළුවන්, டெல்லிக்கு ராஜாவாகவும் இருக்கலாம், ඔයාගේ ගමේ ඔයා ලොකු ස්ථානයක සිටින්න පුළුවන්. வீட்டில் மனைவி கிட்ட காரியம் ஆகணும்னா நீங்கள் கணவன் மாதிரி பிஹேவ் பண்ணாதான் காரியம் மனைவி கிட்ட ஆகும். නමුත් නිවස තුළ භාර්යාවගෙන් ඔයාට යම්කිසි දෙයක් ඉෂ්ට වෙන්න අවශ්‍යයි නම් ස්වාමිපුරුෂයෙක් විදිහට හැසිරුණොත් පමණයි ඔබට ඒක ලබා ගන්න පුළුවන්. உங்க அதிகாரத்தை மற்றவங்க மூலமாக நீங்க பிரயோகிக்க மனைவி மேல நினைச்சா அது கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் அது நெடுநாள் ஓடாது. නමුත් ඔයාගේ බලය නිමිත්තෙන් අන් අය ලව්වා භාර්යාව ලවා යම්කිසි දෙයක් කරන්න හදනවා නම් ටික දවසක් ඒක හරියයි. නමුත් දිගට මේක හරියන්නේ නැහැ. எந்த ஒரு சூழலிலும் என்ன மனைவியை தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்தவள் என்று சொல்லி மிஸ்ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் மனதுக்குள்ளேயும் நடக்கக்கூடாது, அல்லது அதை அந்த ப்ராக்டிக்கலாகவும் செயல்பட நாம் முயற்சிக்கக்கூடாது. කිසිම විටදික භාර්යාව කියලා කියන්නේ අපේ යටතේ සිටින කෙනෙක් කියලා ඒ ආකාරයෙන් ඇයව ඇවිල්ලා අපි ட்ரீட் කරන්න හොඳ නැහැ. இல்லையா, இந்த கணவன் செய்யக்கூடிய காரியம் ஒரு பெரிய காரியம். அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கணும், அந்த கணவன் மனைவியை கூப்பிட்டு, ஏம்மா என்ன நான் நினச்சி போகிறேன், ஒரு பார்ட்டி வைக்கிறேன், என்ன செய் நீனும் அப்படி சூப்பராக அந்த சேரீயை கட்டிட்டு வந்தீங்கன்னா, இந்த செயின்லாம் போட்டு வந்தீங்கன்னா, யூ வில் லுக் ஸோ பியூட்டிஃபுல், எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீ அப்படி கொஞ்சம் வந்து தலையை காட்டிட்டு போயான் அப்படி பக்குவமாக பேசியிருந்தான்னா ஒரு வேளை வசதியை நெஞ்சிருப்பா, மயங்கி சரி சரி பரவாயில்ல போனான்னு போட்டுன்னு கணவனுக்காக வந்திருப்பா. ஆனால் இவர் என்ன பண்ணார், தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கு அங்கே ஒரு மெபுகான், அங்கே நிறைய பேர் பிஸ்தாலாம் இருக்காங்க, அவர்கிட்ட சொல்லி வா அப்படின்னு சொல்லி விட்டது. அங்கே இதுதான் இதோட பெரிய காரியமாக நடந்தது. ඒ ස්ථානයේ ඔහු ස්වාමිපුරුෂයෙක් ලෙස තමන්ගේ භාර්යාව ළඟට ගිහිල්ලා මේ ආකාරයෙන් මම මංගල්‍ය කෑමක් දෙනවා, ඔබව ඇවිල්ලා ඒ ස්ථානයේ ඇවිල්ලා සිල් දෙනාට පෙන්වන පිණිස මේ ආකාරයෙන් හොඳින් ඇඳගෙන එන්න කියලා ආදරෙන් කියලා තිබ්බා නම් ඒ ස්ථානයේ අය ඇවිල්ලා ඇති. නමුත් මේ ස්ථානයේ තමන්ගේ බලය අන් අයගේ මාර්ගයෙන් ඔහු පෙන්වන්න යන නිසා මේ ආකාරයෙන් සිදුවනවා. 1 பேதுரு 3:7 கடைசியில் எழுதப்பட்டிருக்கு, மனைவியை ஒரு கணவன் மனைவியை எப்படி நடத்தணும்னு எழுதியிருக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது தான், கடைசியில் எழுதியிருக்கு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். சரியா? එක පේදුරු 3:7 අවසාන කොටසේ තියෙනවා ඔවුන්ට දිය යුතු கௌரவය දෙන්න කියලා. மனைவியை கனப்படுத்தி, பேதுரு பெரிய குடும்பஸ்தன், அதனால தான் எழுதுறாரு இல்லையா. பேதுரு மனைவியோடு குடும்பத்தோடு வாழ்ந்தவர், அவருக்கு தெரியும் என்ன மனைவியை ஒரு கணவன் எவ்வாறு நடத்த வேண்டும், மனைவிக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும், அது வாழ்க்கையில் வார்த்தை செய்கை எல்லாவற்றிலையும் எவ்வளவு தூரம் ஒரு கணவன் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. පවුල් ඒ ස්ථානයේ ස්වාමිපුරුෂයෙක් ලෙස ඔහු දැනගෙන සිටින කොයි ආකාරයෙන්ද භාර්යාවට ගෞරව කළ යුත්තේ, කතා කළ යුත්තේ කියලා. ඒ නිසා මේ ස්ථානයේ වචනේ අපිට ලියා තිබෙනවා අපි කොයි ආකාරයෙන්ද හැසිරිය යුත්තේ කියලා. சரி, கணவன் தான் இந்த மதியீனமாக நடந்து கொண்டான். அது பாருங்க, அதே வசனத்தில் 12ஆம் வசனத்தில் இவங்க இந்த கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிரதானிகள் மூலமாக ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜ ஸ்திரியாக வஸ்தி வரமாட்டேன் என்றாள். ඒ ස්ථානයේ වස්ති බිසව බලනවා නම් ඇයත් ඇවිල්ලා භාර්යාවක් ලෙස ඒ ස්ථානයේ මම එන්නේ නැහැ කියලා කියලා අරිනවා. சரி, கணவன் தான் மதிகேடா இப்படி சொல்லி விடுறான்னா அந்த மனைவி என்ன செஞ்சிருக்கணும், வஸ்தி அப்படியா சொல்லி விட்டாங்க.
சரி நீங்கள் போங்க. என்னது என்ன வந்து சொன்னது மூணாவது ஆள் அதிகாரத்தை காட்டுறாரு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் போங்க, நான் என் ஹஸ்பண்ட்டை பேசிக்கிடுறேன் இல்லையா? எப்படி சொல்லியிருந்தா காரியம் வேற மாதிரி போயிருக்கும். ඒ ස්ථානයේ ඇය භාර්යාවක් ලෙස ඇවිල්ලා ඇයත් කරන්න කුමක්ද? ඒ තුන්වෙනි මිනිහෙක් ඇවිල්ලා පණිවිඩය දෙන විදිහදී ඔබ යන්න මම මගේ ස්වාමිපුරුෂයාත් සමග කතා කරගන්නම් කියලා කිව්වනම් ඒ ස්ථානයේ වෙනස් සිදුවීමක් සිදු වෙන්න ඉඩ இப்போ තිබ්බා. பாருங்க, மனைவி தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கு இங்கே வஸ்தி என்ன பண்றா? அதெல்லாம் வர முடியாது, போ அவ போய் சொல்லு, நான் வர முடியாதுன்னு போய் சொல்லு இல்லையா? அப்படிதான் இருக்கு இல்லையா? නමුත් මේ ස්ථානයේ වස්ති කුමක්ද කරන්නේ? ඒ ආකාරයෙන් ඔක්කොම මට එන්න බෑ. ගිල කියන්න මම එන්නේ නැහැ. ඒ ආකාරයෙන් පවසනවා. மனைவி குடும்பத்தை கட்ட வேண்டியவள், அவள் உடனே இருக்கணும். கணவன் செஞ்ச மதியினத்தை உணர்ந்து அவள் நீங்க போங்க, நீங்க போங்க, இந்த 7 பேர் நீங்க போங்க, நான் ஹஸ்பண்ட்டை வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி அதை அருமையாக முடித்திருக்கலாம். ඒ ස්ථානයේ ඇය ඥානාන්විතව ඔබ යන්න, මම මගේ ස්වාමිපුරුෂයාත් සමග කතා කරගන්නම් කියලා ඒ ස්ථානයේ ඒක සමතේකට පත් කරගන්න තිබ්බා. ஆனால் அதே மற்றவரிடையே அவருக்கு அவர் பேச்சுக்கு நான் கேள்விப்பட வேண்டியதில்லை, முடியாதுன்னு அவங்ககிட்ட சொல்லி அவள் திரும்பி இன்னும் கணவன் என்ன தப்பு பண்ணினானோ அதே ஈகோ இவகிட்ட என்னதான், கணவன் என்ன ஒரு 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 சுயம் என்ற காரியத்தில் அவன் தவறு செய்தானோ அதே தவறை இந்த மனைவியும் அந்த ஈகோ அல்ல அரரோகன்ஸ் நான் என்ற காரியத்தை அவளும் அதே தவறை செய்து நான் வர முடியாது போ என்று மற்றவர்களிடம் சொல்லிவிடுகிறாள். ඒ ස්ථානයේ ස්වාමිපුරුෂයා කෙසේද මමත්වයෙන් උඩඟු ලෙස හැසිරෙනවාදෝ ඒ ආකාරයෙන් භාර්යාවත් ඒ ආකාරයෙන් උඩඟු ලෙස හැසිරෙන එක අපිට මේ ස්ථානේ බලන්න පුළුවන්. இது பாருங்க, இந்த குடும்பம் இந்த உடையிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு குடும்பத்தில் காரியம் நடக்குங்கிறத அருமையாக இந்த படிப்பையாக எழுதப்பட்டிருக்கிறது. පවුලක් කෙසේද බිඳ වැටෙන්නේ කියලා අපිට පියවරෙන් පියවර මේ ස්ථානයේ හොඳින් ලියා තබා තිබෙනවා. இப்போ முதலாவதாக பெருமை ஆரம்பித்தது, ரெண்டாவதாக இவர்களுக்குள்ள இருந்த நான் என்ற அகம்பாவம், පළවෙනුවටම ඇවිල්ලා ආඩම්බරකම, දෙවනුවට මමත්වය, மூணாவது எங்க போய் முடியுது பாருங்க அந்த வசனத்துடைய கடைசியில. அதனாலே ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். තුන්වනුවට 12 වෙනි වචනේ අවසානයේ තියෙනවා රජ ඊතා උදහස් වී ඔහුගේ කෝපය ඔහු තුළ ඇවුලුනේය. ஆங்கில வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஃபியூரியஸ் அண்ட் பர்னிங் ஆங்கர். அதாவது கோபம் ஒரு கணவன் மனைவிகள்கிட்ட வரலாம் என்ன, ஆனால் இங்கே இந்த கணவனுக்கு வந்தது என்னதான், ஒரு கோபத்திலையும் மூர்க்கமான ஒரு கோபம். සම්පුරුෂ භාර්යාව අතර ඒ ස්ථානයේ කෝපය ඇති වෙන්න පුළුවන්. නමුත් මේ ස්ථානයේ ලියා තිබෙනවා කෝපය ඔහු තුළ ඇවිලුනේය කියලා. அதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி கோபம் கணவனுக்கோ மனைவிக்கோ காரணம், கணவனுக்கு முக்கியமாக வர காரணம் தான் அவமதிக்கப்பட்டதாக அவன் உணர்ந்தான். මේ ආකාරව කෝපයක් එන්න හේතුව කුමක්ද නම් සම්පුරුෂයා හිතන තමන්ව අවමානයට ඇය ලක් කරා කියලා. இல்லையா? நான் சொல்லி விட்டுருக்கேன், நான் ராஜா, எனக்கு எல்லாரும் கீழ்ப்படிவாங்க, நான் சொன்னா இவ என்ன செஞ்சிருக்கணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆனால் என்ன மற்றவங்களுக்கு முன்பதாக இந்த 7 மந்திரி போய் சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நான் வர முடியாதுன்னு சொல்லி விட்டோடனே மற்றவர்களுக்கு முன்னாக என்னை அவமதித்து விட்டால், நான் ரெஸ்பெக்ட் பண்ணப்படலை, நான் மதிக்கப்படலைன்னு இந்த மனுஷனுக்கு மூர்க்க வெறி கொண்டு வந்தது. මේ ස්ථානයේ ඔහු ඇවිල්ලා මම රජ, මට සියලු දෙනාම මට කීකරු වෙනවා, නමුත් මෑය මම කියලා මගේ යවුවව පණිවිඩයට යටත් වෙලා මං කියපු විදිහට කරන්නේ නැතුව ඒ හැසිරුණානේ කියලා මේ ස්ථානයේ ඒක නිසා තමයි කෝපය ඇවිලෙන්නේ. மூன்றாவதாக ஒரு குடும்பம் உடைவதற்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கணவன் முக்கியமாக தான் தன்னுடைய பிள்ளைகள் முன்பதாகவும் மற்றவர்கள் முன்னதாகவும் தான் தன்னுடைய மனைவி தன்னை மதிக்கவில்லை என்று அறியும் பொழுது ஒரு கணவன் மூர்க்கமடைகின்றான். සාම්පුරුෂ භාර්යාව තුළ සාම්පුරුෂයා තමන්ව දරුවන් ඉදිරිපිටදෝ අන් අය ඉදිරිපිටදෝ භාර්යාව තමන්ට ගෞරවය දෙන්න නැහැ කියලා හිතන විටදී ඒ ස්ථානයේ කෝපය ඇවිලෙනවා. ஏனென்றால் ஒரு கணவன் எதிர்பார்க்கிற மிக முக்கியமாக மனைவியிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியம் தான் தன்னை வைத்திருப்பது. සාම්පුරුෂයෙක් භාර්යාවගෙන් බලාපොරොත්තු වන්නා වැදගත්ම දේ ඇවිල්ලා තමන්ට ගෞරවය කිරීම. ஒரு மனைவி தன்னை பிள்ளையின் முன்னதாக மற்றவர்கள் முன்னாக தன்னை மதிக்கவில்லை என்று அறியும் பொழுது அவன் இந்த கணவன் ஒரு மூர்க்க வெறியை பெற்றுக்கொள்கின்றான். එක සාම්පුරුෂයෙක් භාර්යාව තමන්ව දරුවන් ඉදිරිපිට ගෞරවය තමන්ට දෙන්න නැහැ කියලා හිතන විටදී ඒ ආකාරයෙන් මහත් වූ කෝපයක් ඔහු තුළ ඇවිලෙනවා. அதற்கு காரணம் கணவன்கிட்டயே இருக்கு. மீண்டும் இதற்கு காரணம் ஒரு மனைவி தன்னை மதிக்காமல் போகிறதுக்கு காரணம்
ஒரு மனைவி தன்னுடைய கணவனால் நேசிக்கப்படவில்லை என்பதை உணரும் பொழுது இந்த ஒரு காரியம் நடக்கின்றது குடும்பத்தில். මේකට හේතුව කුමක්ද නම් භාර්යාව තමන්ට ස්වාමිපුරුෂ ප්‍රේම කරන්නේ නැහැ කියලා තමන්ට හැඟෙන විටදී මේ ආකාරව දේවල් සිදුවන්න පුළුවන්. ஏன்னா அந்த மனைவி வஸ்திவி நினைச்சிருப்பா, நான் செய்ய வேண்டிய காரியத்தை என் புருஷன் என்கிட்ட வந்து தனியால இதை கேட்டிருக்கணும் இல்லையா? தான் தன்னை மதித்து தன்னை நேசித்து அந்த மனைவி ஏண்டெல்லாம் வந்து சொல்லியிருக்கணும். இது மூணாவது காரங்க மூலமாக வந்து ஒரு வேலைக்காரிக்கு சொல்லி விடுற மாதிரி சொல்கிறாங்கன்னு தன்னை தன் கணவன் நேசிக்கவில்லை என்று அவள் உணரும் பொழுது அவள் கணவனை அசட்டை செய்ய ஆரம்பிக்கின்றாள். ඇය වස්ති බිසව බලන විදිහට ඇය භාර්යාවක් ලෙස තමන් ළඟට ඇවිල්ලා තමන්ගේ ස්වාමිපුරුෂ කියලා තිබෙන්න ඕනිනේ. මට ඔහු ඇවිල්ලා ප්‍රේම කරන්න ඕනේ. ඒ ආකාරයෙන් කරේ නැහෙනි කියලා ඇය හිතන විටදී ඒ ආකාරව සිතුවිලි එන විටදී ඇය මේ ආකාරයෙන් හැසිරෙන්න පුළුවන්. ஆகையால் கணவனுடைய மிக முக்கிய திருமண வாழ்க்கையில் நம்ம கணவன்மாராக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய குணம், தன்னுடைய மனைவி தெரிந்திருக்க வேண்டும், தன் மனைவிக்கு நம்மை உணர்த்திருக்க வேண்டும். நான் உன்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன் தெரியுமா? அவளுக்கு தெரியணும், மனைவிக்கு தெரியணும், என் கணவன் என்னை எவ்வளவாய் நேசிக்கின்றான் என்ற உணர்வு அவளுக்கு இருக்க வேண்டும். භාර්යාවකට තිබෙන්න ඕනේ කොයි ආකාරව හැඟීමක්ද නම් මගේ ස්වාමිපුරුෂයා මේ ආකාරයෙන් මට ප්‍රේම කරනවා, ඔහු මට කැමති, ඒ ආකාරව හැඟීමක් ඇය තුළ තිබිය යුතුයි. ஒரு மனைவி உண்மையாய் அதை உணராத பொழுது, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு தேவை அவளுக்கு நேசம், அது கணவனுடைய அன்பு. භාර්යාවකට අවශ්‍ය තමන්ගේ ස්වාමිපුරුෂයාගේ ප්‍රේමය. அவள் அதற்கு எந்த வகையிலும் அதை பங்கிட விரும்புவதில்லை. ඇය කිසිම විටදී ඒක ඇවිල්ලා තවත් කෙනෙක් සමග බෙදා ගන්න කැමති නැහැ. தன்னுடைய கணவனின் முழு நேசமும் என்னிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு குணத்தை ஒரு மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பாள். තමන්ගේ ස්වාමිපුරුෂයා තමන්ට පමණයි ප්‍රේම කළ යුත්තේ කියලා ඒක භාර්යාවක් ස්වාමිපුරුෂයාගෙන් බලාපොරොත්තු වෙනවා. எப்பொழுது ஒரு கணவன் அதை தவறுகிறானோ, ஒரு மனைவி எப்பொழுது தன் கணவனால் தான் நேசிக்கப்படவில்லை, உண்மையாய் நேசிக்கப்படவில்லை என்று அவள் உணர ஆரம்பிக்கின்றாளோ, அப்பொழுது அவள் கணவனை ஒரு கணவன் எதிர்பார்க்கின்ற தன்னுடைய பிள்ளைகள் முன்பதாக, மற்றவர்கள் குடும்பத்துக்கு முன்பதாக தன் மனைவியினால் தான் மதிக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை மனைவியும் செய்யாமல் போவாள். නමුත් ඒ ආකාරව ආදරයක් තමන්ගෙන් ස්වාමිපුරුෂයාගෙන් ලැබෙන්නේ නැහැ කියලා ඇයට හැඟෙන විටදී තමන්ගේ දරුවන් ඉදිරිපිටදෝ අන් අයගේ ඉදිරිපිටදෝ ස්වාමිපුරුෂයා බලාපොරොත්තු වෙන්නා වූ ඒ ගෞරවයත් ඇය ලබා දෙන්නේ නැහැ. இதனால் இந்த ரெண்டுமே இவங்க கிட்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கணவன் வந்து மனைவியை உண்மையாய் தன்னை நேசிக்கவில்லை என்று வஸ்தி உணர்கிறாள். ඒ වස්ති බිසව ඇයට හැඟෙනවා තමන්ගේ ස්වාමිපුරුෂයා ඇත්තටම තමන්ට ඇවිල්ලා ප්‍රේම කරන්නේ නැහැ කියලා. கணவன் தன்னுடைய மனைவியினால் தான் மதிக்கப்படவில்லை என்பதை கணவன் உணர்கின்றான். ඒ ස්වාමිපුරුෂයා තමන්ගේ භාර්යාව තමන්ට ගෞරව දෙන්නේ නැහැ කියන එක හැඟෙනවා. அப்போ இந்த ரெண்டுக்கும் விளைவு என்ன செய்யுது? குடும்பத்தில் மூர்க்க கோபம், அதாவது ஃபியூரியஸ் பர்னிங் ஆங்கர் வந்துடுது. මේ දෙකේම අවසානයේ ප්‍රතිඵලයක් ලෙස කුමක්ද වන්නේ නම් පවුල තුල ඒ ඇවිලෙන්නා වූ ඒ කෝපය ඇවිලී යනවා. நமக்கு தெரியும், யாக்கோபு 3ல் கர்த்தருடைய சகோதரர் அருமையா எழுதி கொடுத்திருக்கிறார் கோபத்தை பற்றி. ஆயிரக்கணக்கான மெசேஜை கேட்டிருப்போம். கோபம் என்ன செய்யுது? அது ஒரு தீ, அது உன்னுடைய குடும்பத்தை, அது பெரிய காட்டையே அழித்து விடும்னா, அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தையும் நம்முடைய வாழ்க்கை நம்ம குடும்பம் முழுவதையும் அழித்து விடும் என்று யாக்கோபு நமக்கு 3வது அதிகாரத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். යාකෝබ් 3 වෙනි පරිච්ඡේදයේ අපි සියලු දෙනාටම දන්නවා කෝපය ගැන ලියා තිබෙනවා. ඒ කෝපය කොයි ආකාරයෙන්ද නම් ඒක ගින්නක් ලෙස අපේ පවුල සියලුම දේ දවාලනවා කියලා ලියා තිබෙනවා. இன்றைய நாளில் கணவன் மனைவியாய் இது ஒரு திருமண ஆராதனை மாதிரி தான். யோசித்து பாருங்க, உங்க வீட்டில் அடிக்கடி இந்த மூர்க்கமான கோப வாக்குவாதங்கள், கோபம் ஏற்படுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ஏற்படுதுன்னா யோசித்து பாருங்க. முதலாவதாக கணவன் யோசித்து பார்க்க வேண்டும், உண்மையாக என் மனைவியை நான் நேசிக்கின்றேனா, அதை அவளுக்கு உணர்த்தி இருக்கிறேனா? ඔබගේ ස්වාමිපුරුෂයා සහ භාර්යාව ලෙස ඔබගේ පවුල තුළ නිතර රණ්ඩු සරුවල් නැත්නම් කෝපවීම ඇති වෙනවා නම් කල්පනා කරලා බලන්න ස්වාමිපුරුෂයෙක් ලෙස ඔබේ භාර්යාවට ඔබ ඇත්තටම ප්‍රේම කරනවාද කියලා. மனைவியானவள் யோசித்து பார்க்க வேண்டும், என்னுடைய கணவனை என் பிள்ளைகள் முன்பதாக அல்லது நான் எவ்வளவு மதிக்கின்றேன். භාර්යාව කල්පනා කර බැලිය යුතුයි මගේ ස්වාමිපුරුෂයාව අන් අයගේ ඉදිරිපිට මම කොතරම් දුරට ගෞරවය ලබා දෙනවාද කියලා. இந்த ரெண்டும் இல்லைங்க பொழுது உங்கள் வீட்டில் இந்த மூர்க்க கோபம் எப்பவும் இருந்துகிட்டு இருக்கும். அது விலகி போகாது. இது வேத காரியங்கள் நம்மளை தியானிக்க வைத்திருக்கிறது.
මේ දෙක ඔබේ නිවස තුළ නැති විටදී ඔබේ නිවස තුළ ඒ කෝපය හැමතිස්සේම ගින්නක් මෙන් ඇවිලීගෙනම තිබෙනවා. ஒரு குடும்பம் பரலோகம் போன்று இருக்க வேண்டிய இடம். පවුලක් කියලා කියන්නේ ස්වර්ග රාජ්‍යයක් ලෙස තිබිය යුතුයි. கணவன் மனைவி உறவு என்பது பவுல் அதை பற்றி இந்த சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு பற்றி எழுதப்பட்ட எவ்வளவு தூரம் அதனுடைய தீவிரத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். සම්පුරුෂයාගේ සහ භාර්යාවගේ සම්බන්ධය කොයි ආකාරයෙන් තිබෙන්න ඕන කියලා බලනවා නම් පවුල් ඒ සියලුම දේ කොච්චරක් දුරට ලියා තිබෙනවද කියලා අපිට දකින්න පුළුවන්. ஆகையால் பிரியமானவர்களே, மூன்றாவதாக இந்த கணவன் மனைவி இவருடைய விவாகம் உடைந்து போக, இவருடைய திருமணம் முறிந்து போக இந்த சோக கதை ஏற்படுவதற்கு காரணம் அவர்களில் காணப்பட்ட இந்த மூர்க்க வெறி. තුන්වෙනුවට මේ විවාහය දෙදර යන්න හේතුව කුමක්ද නම් ඔවුන් තුළ තිබුණා වූ මේ ඇවිලී ගියා වූ කෝපය. முதலாவதாக அவர்கள் காணப்பட்ட பெருமை, පළවෙනුවටම ආඩම්බරකම, இரண்டாவது அவர்களுக்குள் என்ற தான் என்ற அகம்பாவம், ஈகோ, දෙවනුවට ඔවුන් තුළ තිබෙනා වූ මමත්වය, மூன்றாவது அவர்களுக்கு காணப்பட்ட இந்த மூர்க்க கோபம், තුන්වෙනුවට ඔවුන් තුළ තිබුණා වූ මේ කෝපයේ ගින්න. நான்காவதாக இது கொஞ்சம் இதை நான் கொஞ்சம் அதிகமாகவே தியானிக்க விரும்புகிறேன். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். எஸ்தர் 1வது அதிகாரத்திலே அதே அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. හතරවෙනි කාරණය එස්තර් පළවෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි වචනයේ සිට ලියා තිබෙනවා. இப்போ இந்த மூர்க்க வெறி கொண்ட கணவன் இப்போ என்ன செய்யறாரு, இந்த ராஜா யாருக்கிட்ட ஆலோசனை கேட்காருன்னா, இங்கே மெமுகான் ஒரு அமைச்சர் இருக்கார். மெமுகான் நமக்கு எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் தான் நல்லா தெரிந்த பரிச்சயமானவர். ஆனால் இந்த மெமுகான் ஆமானை காட்டிலும் பலே பொல்லாத ஆள். මේ ඔහු ඊළඟට ගිහිල්ලා උපදෙස් කාගෙන්ද ගන්නේ නම් මේ ස්ථානේ මෙහුමාන් කියලා එක්කෙනෙක් ඉන්න. ඔහු හාමන්ටත් වඩා ඇවිල්ලා උසස් ස්ථානයක සිටියා වූ කෙනෙක්. அங்கே வழக்கம் போல அந்த 7 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நீங்கள் அந்த 11வது வசனத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த பெயர் கூட போட்டிருக்கு. அவருடைய பிரதானிகள் முதல்ல என்னது மெகுமான், ரெண்டாவது பேர் என்னது பிஸ்தா. ஒருவேளை இதுல இருந்தால் வார்த்தை நம்ம ஊரில் பேசுகிறோமே, நீ என்ன பெரிய பிஸ்தாவான்னு கேட்குற வார்த்தை இதுல இருந்தால் தான் வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு. இது உண்மையிலே இந்த 7 பேருமே பிஸ்தா தான். பார்த்தா அப்படி தான் தெரியுது. මේ ස්ථානයේ අපි බලනවා නම් මෙහුමාන්, බිස්තා ඒ ආකාර වූ ඒ නම් තිබෙනවා. ඉවුණු- ඒ ඔක්කොම ලොකු ලොකු ඇවිල්ලා මනුෂ්‍යයන් ලෙස සිටින්න ඇති, බලවත් වූ මනුෂ්‍යයන් ලෙස. இவங்க கதையை பாருங்க, நடக்கிறது பெஞ்சாதிக்கும் புருஷனுக்கும் இடையில உள்ள பிரச்சனை. මේ ස්ථානයේ බලන විටදී මේ ප්‍රශ්නේ ඇවිල්ලා ස්වාමිපුරුෂයා සහ භාර්යාව අතර. எப்படிப்பட்ட மதியனம் இந்த புருஷனுக்கு இருக்கு பாருங்க. 15வது வசனத்துல 15 වචනේ අපිට බලන්න පුළුවන් කොයි ආකාර වූ මෝඩ වූ ස්වාමිපුරුෂයෙක්ද කියලා මොහු. இந்த 7 பிஸ்தாவையும் பிடிச்சு இவருக்கு என் மனைவிக்கு செய்ய வேண்டியது என்னன்னு ஆலோசனை அவங்கள்ட்ட போய் கேட்காரு பாருங்க. මේ මනුෂ්‍යයන් අල්ලලා මේ ස්වාමිපුරුෂයා ගිහලා ඔවුන්ගෙන් අහනවා මං කුමක්ද මගේ භාර්යාවට කළ යුත්තේ කියලා. அதுக்கு எதுக்கு ஆதரவா செஞ்சுக்கிட்டாரு 14வது வசனத்துல கடைசியில் இருக்க, என் மனைவி இப்படி என்னை அவமதிச்சதுனால தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மெமுகான் பிரகத்திரமா, ஐயா இது புருஷன் பஞ்சாதி கதை. அவ என்ன செய்யல, தேசத்துக்கு விரோதம் பண்ணலை. என்ன தேசத்துக்கு விரோதம் பண்ணலை, நீ தப்பா கையாண்டா அவளும் தப்பா கையாண்டா. அப்போ நீனும் என்ன கணவனும் மனைவி தான் 2 பேரும் பேசி சமாளிக்கணுமே தவிர, இதில் தெருவில் போகிற 3வது ஆளை பிடிச்சி என் பஞ்சாதிக்கு என்ன செய்யன்னு இவர் போய் என்ன செய்கிறாரு, ஆலோசனை கேட்கார். මේ ස්ථානයේ ඇවිල්ලා මේ ප්‍රශ්නේ ඇවිල්ලා ස්වාමිපුරුෂයා සහ භාර්යාව අතර. ඔහු ඒ රටට විරුද්ධවද වෙන කිසි දෙයකට විරුද්ධව ඇති වුණා වූ ප්‍රශ්නයක් නොවේ. නමුත් මේ දෙදෙනා ස්වාමිපුරුෂයා භාර්යාව ලෙස ඒක ඇවිල්ලා තීරණයකට එන්නේ නැතුව වෙන තුන්වෙනි මනුෂ්‍යයෙක් ගෙනල්ලා මේ ස්ථානයේ ඔවුන්ගෙන් උපදෙස් ලබා ගන්නවා. புருஷன் பஞ்சாதிக்குள்ள நம்மளை நேசிக்கிற அம்மா அப்பாவை இழுத்தாலே கதை கந்தலாயிரும். ස්වාමිපුරුෂයා භාර්යාව තුළ අපිට ප්‍රේම කරන්නා වූ අපේ අම්මව තාත්තව ගෙනාවත් ඒ ස්ථානයේ ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන්. இதுல உலகத்தான பிடிச்சு இழிச்சா சோலி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். මේකේ තුන්වෙනි මනුෂ්‍යයෙක් ලෝකේ ඉන්න මනුෂ්‍යයෙක් ගෙනාව නම් සියලුම දේ ඉවරයි. சந்தேகமே வேண்டாம். කිසිම සැකයක් නැහැ. உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா உங்களுக்குள்ள சால்வ் பண்ண முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ස්වාමිපුරුෂයා භාර්යාව අතර ප්‍රශ්නයක් නම් ඔගලන් ඇතුළම ඇවිල්ලා ඒක සමාදානයකට පත්වන්න උත්සාහ කරන්න. நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் உங்களுக்கு முடியாத பட்சத்தில் உதவிக்கு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற ஊழியக்காரருடைய உதவியை கேளுங்க. ක්‍රිස්තියානි දරුවන් වූ ඔබලාට ඒක සමතයකට පත් කරගන්න බැරි නම් දෙවියන් වහන්සේගේ ආත්මයන්ව ලැබ සිටිනා වූ දෙවියන් වහන්සේගේ දේව සේවකයෙක්ගෙන් අහන්න. ஊழியக்காரத்திலையும் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் என்றால் நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் அதை வேணால் நான் பின்னால் பார்க்குறோம். ஸோ 4வதாக இவனுடைய இந்த கணவனிடம் உள்ள மிகப்பெரிய மதியினம்
தன் மனைவிக்கும் தனக்கும் உள்ள பிரச்சனையை போய் அவன் என்ன செய்கிறான், மூணாவது ஆள் அந்த 7 பெஸ்தாமாரையும் கூப்பிட்டு என்ன செய்கிறான், நியாயம் கேட்கான். හතරවෙනිට ප්‍රශ්නය ඇවිල්ලා කුමක්ද නම් සම්පුරුෂයා සහ භාර්යාව ඇතුලේ ඇති වුණා වූ ප්‍රශ්නයක් විසඳන්න තුන්වෙනි එක්කෙනෙක්ගෙන් ගිහිල්ලා ඒ ස්ථානයේ අනුශාසනා ඉල්ලනවා. இதுக்கு தானே சாத்தான் காத்திருக்கான் இல்லையா? මේකට තමයි යක්ෂයා ඇවිල්ලා බලාගෙන සිටින්නේ. எப்போ குடும்பத்துக்குள்ள வாசல் சின்ன ஜன்னல் திறக்கும் உள்ளுக்கு நுழையலான்னு தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கான். කොයි වෙලාවෙද නිවසක් ඇතුලේ පොඩි ජනේලයක් හරි අරින්නේ ඒ ඇතුළට රින්ගන්න කියලා බලාගෙන සිටිනවා. பாருங்க, இப்போ சாத்தான் மெமுகானுக்குள்ள நுழைஞ்சிட்டான். මේ ස්ථානයේ යක්ෂයා ඇතුළට ගිහිල්ලා එබුණා. இவன் வேலையை இங்க பாருங்க, ஒவ்வொரு வசனத்திலையும் அப்படி எப்படி பில்டப் ஆகுதுன்னு பாருங்க, அவன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. මේ ස්ථානයේ කොහොමද වචනෙන් වචන ඒ ස්ථානයේ ගොඩනගන්නේ කියලා බලන්න. முதல்ல என்ன சொல்றான், ஏதோ வஸ்தி தனக்கே அநியாயம் செஞ்சிட்ட மாதிரி ஒரு பெரிய வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கு பிரபுக்களுக்கு முன்னே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரியாக வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவின் அகஸ்வரின் சகல நாடுள்ள சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட ஏதோ அவனுக்கே அநியாயம் செஞ்சிட்ட மாதிரி இவன் முதல்ல பேசுகிறான். ரெண்டாவதாக 16 වෙනි වචනේ අපි බලන්න පුළුවන්. නිකන් රජතුමාට පමණක් මේ රාජ්‍යයේ සිටින සියලු දෙනාටම නිකන් තමන්ටම ඇවිල්ලා වස්ති බිසව වරදක් කරා වගේ ඔහු කතා කරනවා. 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த செய்தி அவ வரமாட்டேன்னு சொல்லி உன்னை அவமதிச்சதுக்கு கேள்வி பிரதிபலியாமல் ஆச்சுன்னா எல்லா ஸ்திரீகளுக்கும், அதாவது ஜனத்தின் எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அப்பமாக எண்ணுவார்கள் என்று. இப்போ முதல்ல என்ன சொன்னது, ஏதோ பிரதானிமார்களுக்கு தனக்கே அநியாயம் செஞ்சிட்ட மாதிரி சொன்னால். ரெண்டாவது இப்போ தேசத்தின் எல்லா புருஷமாருக்கும் அநியாயம் செஞ்சதாக ரெண்டாவது பில்டப் பண்ணுறாரு. පළවෙනියට නිකන් තමන්ට ඇවිල්ලා වස්ති බිසව ඇවිල්ලා යම්කිසි නපුරක් කරා වගේ කියනවා. ඊළඟට සියලුම පුරුෂයන්ට ඇවිල්ලා ඒ නපුරක් කරා වගේ කතා කරනවා. அப்புறம் மூணாவது இன்னும் அந்த எரிகிற தீயில அடுத்த எண்ணெய் ஊத்துறாரு. 18வது வசனத்தில் இது மட்டுமா, என்ன பக்கத்து நாட்டில் பெர்சியாவில் இதை கேட்டப்பட்டானா எப்படி கற்பனை எப்படி போகுது பாருங்க. ஒரு மனுஷனுக்கு எப்படி கற்பனை போகுது. ஓ, பக்கத்து நாட்டாவில் என்ன, பக்கத்தில் ஃப்ரான்ஸில் கேள்விப்பட்டா என்ன ஆகும், பக்கத்தில் ஜெர்மனியில் கேள்விப்பட்டா என்ன ஆகும், ஸ்ரீலங்காவில் கேள்விப்பட்டா என்ன ஆகும், சென்னையில் கேள்விப்பட்டா என்ன ஆகும், எங்கள் அம்மா கேள்விப்பட்டா என்ன ஆகும், ஆத்தா கேள்விப்பட்டா, எல்லாம் பயங்கரமாக அடுக்கி போய் ஐயோ அப்படி நடந்துச்சுன்னா எல்லாரும் அசட்டை பண்ணுவாங்க, உலகமே பஞ்சாதி மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, புருஷன்மாரை அசட்டை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிகிற எண்ணெயில் அவனே பாவம் நொந்து போய் உட்கார்ந்துருக்கான். பஞ்சாதிக்கு கதை கெட்டதே தப்பு. அவனை போய் என்ன செய்கிறான், இவா நல்லா ஏற்றி விட்டார். ඒ ස්ථානයේ තව තවත් ගිනි අවුලනවා වගේ ඔහු ඒ ස්ථානයේ පවසන්නේ කුමක්ද නම් පර්සියාව මේදියාවේ ඒ ආකාරයෙන් වටේ සිටින සියලුම මුළු ලෝකයේ සිටින හැම දෙනාටම මේ දේවල් ඇවිල්ලා සැලුණා නම් ඔවුන් සියලු දෙනාම තමන්ගේ ස්වාම පුරුෂව සුළු කොට සලකන කනවනේ කියලා ඒ ආකාරයෙන් අපි බලන්න පුළුවන්. මෙතන ලියලා තියෙනවා. ஏற்றி விட்டு முடிவே எழுதியாச்சு. அதனால 19வது வசனத்தில் அவர் ஒரு சின்ன ராஜாவுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டாரு. ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்துவிற்கு முன்பதாக வரக்கூடாது. அவன் வாடையே இந்த பக்கம் டைவர்ஸ் தான் ஒரே வழி, கதையை முடிச்சிட்டேன். 19 වෙනි වචනේ රජතුමාට උදව් කරනවා වගේ රජතුමාට සතුටු නම් කියලා ඒ වචනයක් දාලා මේ ආකාරයෙන් වස්තිමින් ඉදිරියට මේ රජතුමා ඉදිරි පිටට එන්න නොවෙන්න රජතුමාගේ අනක් දාන්න කියලා පවසනවා. இப்போ எங்கே வரைக்கும் வந்தாச்சு, அவர் டைவர்ஸ் வரைக்கும் வந்தாச்சு, முறிவு வரைக்கும் வந்தாச்சு. ඒ ස්ථානයේ දික්කසාදේ දක්වා ගෙන ඇවිල්ලා ඉවර කරනවා. நடந்தது ஒரு சின்ன பிரச்சனை, கணவன் பெஞ்சாதிக்குள்ளே நடந்த ஒரு சின்ன பிரச்சனை. அவன் கூட்டு விட்டான், அவன் வரலன்னு, அவ்வளோதான். සිදු වුණේ සම්පුරුෂයා සහ භාර්යාව අතරේ කුඩා ප්‍රශ්නයක්. ඔහු අඬ ගැහුවා, ඒ බැහැයි කියලා කිව්වා. இந்த கதையை, இந்த 7 பேருக்குள்ள நடந்த கதையை 7 பேருக்குள்ள இந்த மெமுகான் நினைச்சிருந்தா முடிச்சிருந்திருக்கலாம். මේ 7 දෙනෙක් මැද්දේ ඇති වුණා වූ මේ කතාව ඔහුට උමනා නම් ඒ 7 දෙනා ඇතුළතම කතා කරලා ඉවර කරන්න තිබුණා. என்ன அவன் 2 பேரையும் இப்போ கூட்டு பேசி, என்ன நீனும் இப்படி செஞ்சிருக்க வேண்டியதில்லை, நீனும் இப்படி செஞ்சிருக்க பேசி 7 பேருக்குள்ள முடிய வேண்டிய கதையை இன்னைக்கும் எழுதி வச்சு நம்ம உலகம் ஃபுல்லாக வாசிக்கிட்டு இருக்கோம். அவங்க 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனை. ඒ සම්පුරුෂයා සහ භාර්යාව සහ ඒ 7 දෙනා ඇතුළත සිදු වුණා වූ දේ ඔවුන් කතා කරලා මේ ආකාරයෙන් ඔබත් අඬ ගහලා යවන්න හොඳ නැහැ විනායකගේ අතේ කියලා ඒක සමතයකට පත් කරන්නේ නැතුව ඒක අද දවස් දක්වා ලියලා අපිත් කතා කරන විදිහට ඒක තිබෙනවා. இதில் யார் சரி யார் தப்புன்னு நமக்கு தெரியும். අපිට දන්නවා මේ ස්ථානයේ කවුද හරි කවුද වැරදි කියලා. பொதுவாக கிறிஸ்தவ பிள்ளைகள்
சரியா? நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும், ஆலயங்களில் பார்க்கும், நிறைய காரியங்களை பார்க்கும். இதில் இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி க்குள்ளே ஏற்படுற பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனை, தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள், இவர்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை ஏற்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம அதுக்குள்ளே உதவிக்காக போகும் பொழுது நமக்கு தெளிவாக யாருகிட்ட சரி இருக்குது, யாருக்கிட்ட தப்பு இருக்குங்கிறத நம்ம உணர்த்தப்பட்டுருவோம். ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். අපි දෙවන් වහන්සේගේ දරුවන් ලෙස ප්‍රශ්නයක් සමග තව කෙනෙක් ළඟට යනකොට ඒ දෙන්නා උපදෙස් අනුව මෙයා හරිද වැරදිද කියලා අපිට ඇවිල්ලා දැනගන්න පුළුවන්. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மெமுகான் மாதிரி ஓ உன் பெஞ்சாதி மேலே தான் தப்பு, உடனே காரியத்தை முடின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்காதபடி, நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஆலோசனையை கொடுக்காதபடி, முடிந்த அளவுக்கு இரக்கத்தை காட்டுகின்ற ஆலோசனையே அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, அப்படிப்பட்டதை வாழ்க்கையை அப்பியாசப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். අපි මේ ආකාරයෙන් මේ මෙමකත් කේ ආකාරයෙන් ඒ පවුල එහෙමම කඩා දාන්නම කතා කරාද ඒ ආකාරයෙන් නොමැතිව පුළුවන් තරම් ඒ ස්ථානයේ සමාදානය ඇති කරලා පවුලක් එකතු කරන විදියට අපි කතා කළ යුතුයි. கணவன் மனைவி செய்கிற தப்பை பார்த்துட்டு உடனே தண்டனை கொடுக்கிற நியாய தீர்ப்புக்கு போகக்கூடாது, இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். அதே போல் மனைவியும் அப்படிதான், கணவனுடைய தவறுகளை பார்த்து உடனே நியாய தீர்ப்பை எழுதிடக்கூடாது, அவள் இரக்கம் காட்டுகிறவளாக இருக்க வேண்டும். ස්වාමිපුරුෂයා හෝ භාර්යාව හෝ තමන්ගේ ස්වාමිපුරුෂයාගේ හෝ භාර්යාවගේ වැරදි දැක්කාම ඒ ආකාරයෙන් ඒ ස්ථානයේ විනිශ්චයක් දීලා කෙලින්ම ඇවිල්ලා වෙන් වෙලා යනවා කියලා නැතුව ඒ ස්ථානයේ කරුණාව ආදරේ ඒ ස්ථානයේ පෙන්විය යුතුයි. யார் மேலே சரி யார் மேலே தப்புன்னா தண்டனை கொடுக்கறது ஒரு பெரிய ஈஸியான லகுவான காரியம். කාගේද හරි වැරද්ද කියලා බලලා දඬුවම දෙන එක ඒක බොහොම පහසු දෙයක්. அப்படியே கடவுள் நமக்கு நம்ம செய்கிற தப்புக்கு தண்டனை கொடுத்துருந்தா இந்த இடத்துல யாராவது இருந்திருப்போமா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பார்வையில் நம்ம செஞ்ச தவறுன்னு தெரிஞ்சிருக்கோம். அவர் உடனடியாக நாம் செய்த ரட்சிப்புக்கு முன்னால நாம் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்திருந்தால், அல்லது ரட்சிக்கப்பட்ட பின்பும் தவறு செய்வதற்கு ஏற்ற நியாய தீர்ப்பை அவர் நேற்று கொடுத்திருந்தா, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு நம்ம ஒருத்தராவது வந்திருப்போமா? අපි අපිව කල්පනා කර බලනවා නම් අපි ගැලවීම ලැබීමට ප්‍රථමයෙන් අපි කෙරවව වැරදි, එසේ නොමැතිනම් ගැලවීම ලැබුවාට පස්සේ අපි කරන්නා වූ වැරදි වලට දෙවියන් වහන්සේ ඒ ආකාරයෙන් අපිට දඬුවම ලබා දුන්නා නම් මේ ස්ථානයේ අපි එක්කෙනෙක් හෝ සිටින්න පුළුවන්ද? பிரியமானவர்களே, ஆகையால் கணவன் யார் மேலே சரி யார் மேலே தப்புன்னு சொல்லி நீதி விசாரணை பண்ணி தண்டனைக்கு தான் கொடுக்கணுங்கிற எண்ணம் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு இல்லாதபடி, அதில் இரக்கத்தை காட்டி குடும்பத்தை நாம் முடிந்த அளவுக்கு கொண்டு போக முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ස්වාමිපුරුෂයා සහ භාර්යාව ලෙස කාගේ අතේද වැරද්ද, කවුද හරි වැරදි කියලා බලලා ඒකට දඬුවම් දෙන එක නොවේ, පුළුවන් තරම් ඒ පවුල සමාදානය කරා ගෙන යන්න තමයි අපි උත්සාහ කළ යුත්තේ. ஏனென்றால் அப்படிப்பட்ட இரக்கத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். මක්නිසාද ඒ ආකාර වූ අනුකම්පාවක්, දයාවක් අපිට දෙවියන් වහන්සේගෙන් ලැබී තිබෙනවා. ஆனால் சபையின் காரியங்களிலிருந்து அதுக்கு விலக்கு உண்டு. பவுல் நமக்கு நிறைய ஆலோசனை எழுதினா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுற இடத்துல அதற்கு அவகிருத்தியாக ஒரு மனிதன் நடந்து கொள்ளும் பொழுது சபையின் பொறுப்பாளர்கள் அதற்குரிய நடவடிக்கையை எடுத்தாக வேண்டும். නමුත් සභාවක් තුළ සභාවට අපකීර්තිය ගෙන එන විදිහට එක මිනිහෙක් හැසිරෙනවා නම් ඒකට ඇවිල්ලා අපි සභාවක් තුළ අපි ඒකට හරියන ක්‍රියාමාර්ග ගත යුතුයි. ஏனென்றால் தேவனும் நமக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பை அவர் வைத்திருக்கிறார், உண்மை. මක්නිසාද දෙවියන් වහන්සේ අපිට කියලා විනිශ්චයක් තබා තිබෙනවා, ඒක ඇත්ත. ஆனால் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்குள் கர்த்தர் நமக்கு இரக்கம்தான். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக எது மேன்மை பாராட்டும்? නමුත් පෞද්ගලික ජීවිතයේ පවුලක් ලෙස දෙවියන් වහන්සේ අපිට දී තිබෙනා වූ කරුණාව පන්න අයට පෙන්විය යුතුයි. யாக்கோபு 2:13 எழுதப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று. கர்த்தருடைய சகோதரன், ஏன்னா நம்ம நியாய தீர்ப்பு பற்றி நம்ம வாழ்ந்தா நம்ம எல்லாருமே அழிந்து போவோம். தேவன் நாம் தவறு செய்திருந்தாலும் சிலுவைக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்ம மேல தப்பு இருந்தாலும் அவர் இரக்கத்தை காண்பித்தார் நமக்கு. දෙවියන් වහන්සේ අප කෙරේ වැරද්ද තිබුණා වුණත් තමන්ගේ ඒකජාතක පුත්‍රයා මේ ස්ථානයට යවලා ඒ කුර්සියේ මිය යාම මාර්ගයෙන් අපිට කොයි ආකාරයෙන් දයාවක් උන්වහන්සේ පෙන්වුවාද අපේ පැත්තේ වැරදි තිබුණත් කියලා මේ யாக்கோப் 2:13 අපිට මැනවින් ලියා තබා තිබෙනවා. அந்த இரக்கத்தை பெற்றிருக்கிற நாமும் நம்முடைய கணவன் மேல், நம்முடைய மனைவி மேல், அல்லது இப்படிப்பட்ட காரியங்களுக்குள் போகின்ற மற்றவர்களுக்கும்
மேல் நாம் ஈடுபடும் பொழுது எப்பொழுதும் சரி தவறு என்று நியாய தீர்ப்பு வழங்காதபடி இரக்கத்திற்கு நாம் முதன்மை கொடுக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கின்றார். ඒ ආකාර වූ කරුණාවක් ලැබුවා අපි තවත් කෙනෙක්ව විනිශ්චය කරලා මේක හරි මේක වැරදි කියලා කියන්නේ නැතුව කරුණාවෙන් මේ දේවල් බලන්න අපව කැඳවා තිබෙනවා. இந்த இந்த காரியத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதுல பாஸ்டர் தாமஸ் ராஜ் சொன்ன ஒரு சாட்சியை எனக்கு ஞாபகத்தில் வந்தது. මේ දේවල් මම මෙනෙහි කරන විදිහදී පස්සේ තෝමස් රාජ් කිව්වා වූ එක සාක්ෂියක් මට මතකයට ආවා. அவர் ஊழியத்தை பாஸ்டர் தாமஸ் ராஜை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு நாள் ஊழியத்தை முடித்துவிட்டு வீட்டில் அவருடைய துணியை அவரே துவைக்கிற பழக்கம் உண்டு அவருக்கு. එක දවසක් සේවය ඉවර වෙලා ඔහු ගෙදර ගිහිල්ලා ඔහුගේ තමන්ගේ ඇඳුම් තමන්ම හොදගන්න පුරුද්දක් ඔහුට තිබෙනවා. இன்னைக்கு எத்தனை ஹஸ்பண்ட்மார் தன்னுடைய துணியை தானே துவைக்கிறவர்கள் என்பது தெரியல. ஏன்னா மனைவி மேலே அவ்வளவு வாஷிங் மிஷினுக்குள்ளே போனால் எப்படி வரணும்னு என்ன கணவனுக்கு தெரியுங்கிறதுனால அந்த சிரமம் எடுக்க வேண்டாம், நம்மளே செஞ்சிரும், அது வேற விஷயம். ஏன்னா ஒருவேளை அவர் பாஸ்டர் தமராஜ் தன்னுடைய துணியை தானே துவைத்து கொண்டு இருந்திருக்கிறார். பாஸ்டர் தோமஸ் ராஜ் තමන්ගේ ඇඳුම් තමන්ම හොද ගන්නවා. அப்பொழுது அவருடைய பிள்ளை, உங்களுக்கு தெரியும், அவரும் பாஸ்டர் கேப்ரியல், அவர் சிறு வயதில் இது நடந்த காரியத்தை சொல்லியிருந்தார். அவர் பக்கத்தில் கிணத்துக்குள்ளே தண்ணியை கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். පාස්ටර් ගැබ්‍රියල් අප හැමෝ දෙනාටම දන්නවා ඔහු ඒ ළඟ තිබ්බා වූ ලින්දට ගල් දාගෙන සිටියා. அவருடைய பிள்ளை தான், யாரும் யோசிக்காங்க தெரியாது. அப்போ இவர் பாஸ்டர் தாமரை தன் பிள்ளையை கூட்டு கேப்ரியல் கல்லை என்ன செய்யாத கிணத்துக்குள்ளே போடாதன்னு இருக்கார். එතකොට පාස්ටර් තෝමස් රාජ් එයාගේ පුතා ගැබ්‍රියල් වඬ ගහලා ලින්ද ඇතුළට ගල් දාන්න එපා කියලා அவன் තියෙනවා. போடலப்பான் இருக்கார். அவர் ඔහු දාන්න නැහැ තාත්තේ කියලා තියෙනවා. நான் பார்த்தேனப்பா நீ போடுறியா, இல்லையே நான் போடலன்னு இருக்கார். ඒකට පුතා කියලා දිනවා මම දැම්මේ නැහැ. ගෙදර තාත්තා කියනවා මම දැක්ක ඔයා දාන එක කියලා. அவர் 3-4 தடவை சொல்லியிருக்காரு, நீ போட்டா கல்லை போட்டா நான் பார்த்தேன்னு இருக்காரு. ඔහු 3-4 පාරක්ම කියලා තියෙනවා මම දැක්ක ඔයා ගල් දාන එක කියලා. இவருக்கு ஏறிச்சு. இவர் ஊழியக்காரன்ல, பெரிய ஊழியக்காரன், உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் தாமராஜ், சபையில் தீயா நிற்கிற ஆளு. அவருக்கு ஒரு ஊழியக்காரன் வேற யாருனாலும் சரி, என் பிள்ளையை என் கண்ணெதிர நான் நீ கல் போடுறத பார்த்தேன், நீ எனக்கே இன்னைக்கு இப்படி பொய் சொல்லுவீன்னா நாளைக்கு நீ எப்படி ஆயிடுவான்னு சொல்லி அவர் என்ன நினைச்சிட்டார், அவர் பயங்கரமாக அவருக்கு நியாய தீர்ப்பின் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டார். இப்போ එවිට පාස්ටර් තෝමස් රාජ්ට ඇවිල්ලා ගොඩාරියක් කේන්ති ගිහලා මම්ම ලොකු පාස්ටර් කෙනෙක් මගේ දරුවෙක් වෙලා ඔයා ඇවිල්ලා මේ ආකාරයෙන් මට දැම්මම බොරු කියනවනම් කොහොමනාද වෙන්න යන්නේ කියලා ඒ ස්ථානයේ ඔහු විනිශ්චය කරන්න පටන් ගන්නවා. பிடிச்சி சாத்துன்னு சாத்தியிருக்கார். අල්ලලා හොඳටම ගහලා පුතාට. ஐயோ மனைவி ஐயோ என் பிள்ளையை கொன்றாதங்க நடந்து எவ்வளவோ கதறி இருக்காங்க. ඒ ස්ථානයේ භාර්යාව ඇවිල්ලා මගේ දරුවව මරන්න හදන කියලා ගොඩාරියක් ඇවිල්ලා ඒ ස්ථානයේ අහලා තියෙනවා. இவர் நான் கர்த்தருக்காக எப்படி பரிசுத்தமா வைராக்கியமா இருக்கேங்கிறத பயங்கரமா காட்டியிருக்காரு. என் பிள்ளை எப்படி இப்படி போய் சொல்றதுன்னு அடிச்சிருக்காரு. එවිට නමුත් ඔහු ඇවිල්ලා මම දෙවියන් වහන්සේ තුල සුද්ධව සිටිනා කොහොමද මගේ ළමයා මෙහෙම බොරුකාරයෙක්ව ඉන්නේ කියලා අල්ලලා හොඳටම ගහලා පුතාට. எல்லாம் முடிஞ்சிச்சு. ඔක්කොම ඉවර වුණා. இவர் திருப்பி பழையபடி துணியை துவைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. මේ ඔක්කොම ඉවර වෙලා ආයි ඔහු ඇවිල්ලා රෙදි හොදන්න පටන් අරන් තියෙනවා. அப்போ அவர் சொன்ன சாட்சி அவர் நீங்க கேள்விப்படுங்க. அவர் காதுக்குள்ள அப்படியே ஒரு சத்தம் தொலிச்சிருக்கு. ஒரு சத்தம் அப்படி கேட்டிருக்கு. ඔහුගේ කන ඇතුලේ ඔහුට එක සද්දයක් ආවල් මේ නැවත රෙදි හොදන්න පටන් ගන්නකොට தாமஸ் நீ செஞ்ச தப்புக்கும் நானும் பெரம்ப எடுக்கவான்னு அப்படியே லிட்ரலா சத்தம் கேட்டிருக்கு. තෝමස් ඔයා කරන වැරද්දට මමත් කෝට්ට ගණ්ඩද කියලා ඒ ආකාරයෙන් සද්දයක් ඔහුට ඇහුණලු. அப்படியே அவர் அந்த பாத்திரத்தோட விழுந்து அவர் அந்த சாட்சி சொல்ல போச்சுல, நான் இந்த காரியத்தை நான் யோசித்து கொண்டிருந்தேன். ඔහු ඒ සාක්ෂිය කියනකොට මම මෙනෙහි කරමින් සිටියා. எத்தனை முறை நாம் மனைவி மேல் நியாய தீர்ப்பு செய்கிறோம். කීපාරක් අපි භාර්යාවව විනිශ්චය කරනවාද? எத்தனை முறை கணவன் மேல் நாம் நியாய தீர்ப்பு செய்கிறோம். කීපාරක් අපි ස්වාම පුරුෂව විනිශ්චය பிள்ளைகள், කරනවාද? சகோதரர்கள், சகோதரிகள் எத்தனை முறை? අපේ දරුවන්ව අපේ සහෝදර සහෝදරියන් කීපාරක් අපි විනිශ්චය කරනවාද? பிரியமானவர்களே, ஆகியால் நாம் இரக்கத்தை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களுடைய இரக்கத்தை, முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலே இந்த இரக்கம் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். දෙවියන් වහන්සේගෙන් කරුණාව ලැබ සිටිනා වූ අපි අන් අයටත් ඇවිල්ලා කරුණාව පෙන්වන එක ගොඩාරියක් වැදගත් දෙයක්. அதற்காக மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகிட்ட அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற குணம். மற்றவருடைய தவறை நாம் நியாய தீர்ப்பு செய்வதற்கு முன்பதாக இரக்கத்தை கொடுத்து
அதன் மூலமாக சரி பண்ண முயற்சிப்பது, முடிந்த அளவுக்கு முயற்சிப்பது, அது அது ஒரு ஒரு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய காரியம். ඒ පමණක් නොවේ ක්‍රිස්තියානි දරුවෙක් ලෙස කෙනෙක්ව විනිශ්චය කරන්න ප්‍රථමයෙන් ඒ කරුණාව පෙන්වලා ඒ මාර්ගයෙන් ඔහුව නිවැරදි මාර්ගයට ගෙන එන එක ඒක මහත් වූ ආශිර්වාදමත් දෙයක්. ஒரு ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் இதை பற்றி ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. උත්පත්ති 9 වෙනි පරිච්ඡේදයේ මේ ආකාරයෙන් ලියා තිබෙනවා. உங்களுக்கு தெரிந்தது தான் லோத்து. ඔබ සිල් දෙනාටම දන්නවා ලෝත් ගැන. சாரி நோவாவின் கதை. නෝවා ගැන සමා වෙන්න නෝවා. உங்களுக்கு தெரியும், ஜலப்பிரளயம் ஏற்பட்டு அப்புறம் நோவா தன்னுடைய பிள்ளைகளோடு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ඒ ස්ථානයේ දන්න නෝවා තමන්ගේ දරුවන් සමග ඒ ස්ථානයේ ගොවිතැන් කරමින් සිටිනවා. அவர் விவசாயம் பண்ணி அவருக்கு என்னது திராட்சை செடியில் அதிகமான ஆசை. ඔහු ඒ ස්ථානයේ ඇවිල්ලා ඒ මිදිවත්තක් වවනවා. நல்ல எக்கச்சக்கம் திராட்சை பழம். அவர் நல்ல திராட்சை பழ ரசத்தை தயாரித்து நல்லா குடிச்சு ஆள் குடி வெறியில் படுத்தாச்சு. ඒ ස්ථානයේ ඔහු හොඳට මිදිවත්ත වවලා ඒකෙන් පළදාව අරගෙන මිදියුෂ අරගෙන ඒ ස්ථානයේ මුද්‍රික පානීය බීලා ඒ ස්ථානයේ වැටලා ඉන්නවා. அவர் குடி வெறியில அவர் வஸ்திரம் விலகி அவர் நோவா தன்னுடைய கூடாரத்துக்குள் படுத்திருக்கின்றார். ඒ ස්ථානයේ බීමත්කම නිසා ඒ ස්ථානයේ තමන්ගේ ඇඳුම් පවා එහාට මෙහාට වෙලා ඒ ස්ථානයේ වැටලා ඉන්නවා තමන්ගේ கூடாரම තුල. அது 21வது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது, வாசித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த நேரத்துல தன்னுடைய பிள்ளை காம் வந்து அந்த அந்த கூடாரத்துக்குள் செல்கின்றான். ඒ 21 වෙනි වචනේ සිට බලන විදිහදී ඒ ස්ථානේ බලනවා හාම් ඇවිල්ලා ඒ ස්ථානේ තමන්ගේ පියාගේ கூடாரමට යනවා. அப்பொழுது 22வது வசனம், 9வது ஆதியாகமம் 9:22, அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். ඒ ස්ථානයේ ඔහු ඇවිල්ලා තමන් එළිය සිටියව තමන්ගේ සහෝදරයන්ට ගිහිල්ලා ඒ ස්ථානයේ පවසනවා. பாருங்க, தகப்பன் நிர்வாணமாக இருக்கிறத பார்த்து ஒரு பிள்ளை வழக்கமா இது நேர் எதிர். பெற்றோர் தான் பிள்ளைகள் செய்கிற தப்பை பார்த்து நம்ம என்ன செய்வோம், கஷ்டப்படுவோம். வழக்கமா பிள்ளைகள் தவறு செய்து பெற்றோர் வருத்தப்படுவாங்க. සාමාන්‍යයෙන් ඇවිල්ලා දරුවන් කරන වැරදි නිසා දෙමව්පියන් කනස්සල්ලට පත්වනවා. இங்க முன்மாதிரியா இருக்க வேண்டிய அப்பாவே குடிச்சிட்டு மலர்ந்து கிடக்காரு. මේ ස්ථානයේ උදාහරණයක් ලෙස සිටිය යුතු පියාම බීලා වැටලා සිටිනවා. பிள்ளை பார்த்து தப்பு தகப்பன் மேலதான். වැරද්ද පියා කෙරේ තමයි. அவன் உடனே வெளியே போய் என்ன பாருப்பா, நம்ம அப்பா கதையை பாரு, அவர் என்ன மாதிரி கோலத்தில் கிடக்காருன்னு சொல்லி தம்பிக்காரன் போய் சொல்லிட்டான் வெளியே போய் மற்றவங்ககிட்ட. නමුත් මේ ස්ථානයේ ඒ දරුවා මොනවද කරන්නේ එළියට ගිහලා තමන්ගේ අනිත් සහෝදරයන්ට කියන බලන්න තාත්තා වැටලා ඉන්න විදිහ කියලා. அப்போ அடுத்த 2 சகோதரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் யாப்பேத்தும் சேம். 23வது வசனத்தில் எழுதிருக்கு, அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர்கள் காணவில்லை. 23 වෙනි වචනය. பாருங்க, இங்க சம்பவம் ஒண்ணு தப்புன்னு பார்த்தாச்சுன்னா தகப்பனுடைய மகா பெரிய தவறு, அவர் செய்தது தவறு, குடிச்சிட்டு படுத்து கிடந்தது. இப்படி මේ ස්ථානයේ වැරද්ද කියලා බලනවනේ ඒක පියාගේ තමයි වැරද්ද බීලා වැටලා හිටපු එක. ஒரு பிள்ளை பாரு நியாய தீர்ப்பு செஞ்சுட்டு என்ன பாரு, நமக்கு சாட்சியா இருக்க வேண்டிய அப்பாவே இப்படி குடிச்சிட்டு மலர்ந்து கிடக்கிற வஸ்திரம் விலகின்னு வந்து அடுத்தவங்ககிட்ட ஒரு பிள்ளை சொல்லுது. එක දරුවෙක් ඇවිල්ලා ඒ ස්ථානේ විනිශ්චය කරලා බලන්න අපිට උදාහරණයක් ලෙස සිටිය යුතු මේ පියාම ඇවිල්ලා බීලා වැටලා සිටිනවා කියලා අනිත් සහෝදරයන්ට කියනවා. மற்ற 2 பிள்ளைகளும் அப்பா செஞ்சது தப்பு தான், ஆனாலும் இரக்கம் அவர்கள் தகப்பன் மேலே இரக்கம் பாராட்டி அவருடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கூட பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி பின்பக்கமாக வந்து அவருடைய நிர்வாணத்தை மூடினார்களாம். නමුත් අනුත් දරුවන් දෙදෙනා කුමක්ද කරන්නේ නම් දරුවා කරපු තාත්තා කරපු එක වැරදි. නමුත් ඔහුට අනුකම්පා කරලා ඔහුගේ නග්නභාවය දකින්න නැති විදිහට පිටිපස්සෙන් ගොස් ඔහුව වසනවා. அதனால நடந்த காரியத்தை நீங்கள் அதுக்கு பின்னால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவன் நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து எழுந்த பொழுது தன் இளைய குமாரன் தனக்கு செய்தது அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் என்று அவன் மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க கடவன் என்று அவன் பாவம் தப்பு செய்யலை. என்ன அவனுக்கு சாபம் கொடுத்துட்டார் தகப்பன். නමුත් මේ ස්ථානයේ අපි බලනවා නෝවා නැගිටලා තමන්ගේ බාලපුත්‍රයා කරපු දේ දැනගෙන ඔහුගේ අතේ වැරද්ද තිබුණා වුණත් තමන්ගේ බාලපුත්‍රයාට ශාප කරන ඔහු ඇවිල්ලා අනිත් සහෝදරයන්ට 16ක් වෙන්න අවශ්‍යයි. ஆனால் மற்ற 2 பிள்ளைகள் சேமும் யாப்போத்தையும் 2 பேரையும் நீங்கள் 26 27ல் ஆசீர்வதிக்கிறத பார்க்கும் தகப்பன். නමුත්
26 සහ 27 අපිට බලන්න පුළුවන් ෂෙම් සහ යාපේත්ත ඔහු ආශිර්වාද කරන එක. பாருங்க, ஒரு காரியத்தை மறைக்கும் பொழுது இரக்கம் காரட்டி தவறு சரின்னு பார்த்து நியாயத்தீர்ப்பு செய்யாதபடி இரக்கத்தை ஒரு மனிதன் காட்டும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். එක මිනිහෙක් හරි වැරද්ද බලන්නේ නැතුව කරුණාව පෙන්වන විටදී ඔහුට ඒ ආශිර්වාදය ලැබෙනවා. பிரியமானவருடைய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த இரக்கத்தை காண்பிக்க, குடும்பத்தில் காண்பிக்க எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும். අපේ පවුල තුලත් අපි මේ ආකාර වූ කරුණාවක් අන් අයට පෙන්වන්න සෑම විටම සූදානම්ව සිටිය යුතුයි. மற்றவருடைய வாழ்க்கையிலும் நாம் இதே இரக்கத்தை நாம் காட்ட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். අන් අයගේ ජීවිතවලට මේ ආකාර වූ කරුණාවක් පෙන්වන්න අපි සූදානමින් සිටිය යුතුයි. பாருங்க, இதுதான் இந்த இடத்துல இந்த 7 பேருக்குள்ள மறைக்கப்பட்டிருக்க வேண்டிய, கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள 7 பேருக்கு இடையில மறைக்கப்பட்டிருக்க வேண்டிய காரியத்தை இந்த இடத்துல அதாவது ஒரு சேம் யாப்போத்தை போல இல்லாமல் இந்த மெமுகான் பிஸ்தா போன்ற காம்கள் இருந்ததினால் அவர்கள் அந்த காரியத்தை ஊதி ஊதி பெருசாக்கி அவர்களுடைய விவாகத்தை, அவருடைய திருமண வாழ்க்கையை முறித்து விட்டார்கள். ඒ ආකාරයෙන්ම ස්වාමිපුරුෂයා සහ භාර්යාව සහ මේ නපුංසකයා දෙනා තුල තිබිය යුතු කාරණය මේ මෙමුකන් වගේ මනුෂ්‍යයන් නිසා ඒ ස්ථානයේ මහත් වූ විශාල වූ ප්‍රශ්නයක් ලෙස ගෙන ආවා. ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போகின்ற ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, தீயை அணைப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர தீயை எரிய வைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. අපි ස්වාමිපුරුෂ භාර්යාව වෙන්න පුළුවන්. එසේ නොමෙතන තව කෙනෙක්ගේ ජීවිතයට ඔබ උපකාර කරනවා වුණත් ගින්න නිවන්න උත්සාහ කරන මිසක් ඒක නැවත තව තවත් වැඩි කරන්න ඔබ උත්සාහ කරන්න හොඳ නැහැ. Yeah, we need to be a fire extinguisher, not a fuel. අපි ඇවිල්ලා ගින්නක් නිවා දබන්නා වූ මනුෂ්‍යයන් විය යුතුයි. ගින්න තව තවත් වැඩි කරන මනුෂ්‍යයන් නොවේ. ஒரு தீ எரிந்து கொண்டிருக்குன்னா அதை நம்ம கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்து கொண்டிருக்கிறாங்க, அந்த தீ வந்து காட்டை கொளுத்தி விடும், ஒரு குடும்பத்தையே நாசமாக்கி விடும். அந்த தீயை அணைக்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். එක ගින්නක් කියලා කියනවා නම් ඒක එක පවුලක් එහෙමම නැති කරලා ගින්නෙන් පුලුස්සන්න පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේ අපව කැඳවා තිබෙන්නේ ඒ ගින්න ඇවිල්ලා නැති කරන පිණිස. ஆனால் நம்ம இந்த மெமுகான் மாதிரி பெட்ரோலாக மாறி அதுக்குள்ளே போனோம்னா அது முழுவதுமாய் அழித்து போயிடும். නමුත් අපි මේ මෙමුකන් වගේ පෙට්‍රෝල් වගේ මාරු වෙලා පවුලක් තුළට යනවා නම් මුළුමනින්ම මේ පවුල දවාලනවා. ஆக நான்காவதாக இவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு மதியினம், அவர்கள் தன்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் மூன்றாவதாக ஒரு மெமுகான் போன்ற சத்ருவின் ஆவியை உடையவனை அனுமதித்தது காரணம். හතර වෙනුවට මොවුන්ගේ පවුල් ජීවිතයේ දෙදරා යන්න හේතුව කුමක්ද නම් මෙමුකන් වගේ තුන්වෙනි මිනිහෙක්ව සතුරෙක්ව තමන්ගේ පවුල් ප්‍රශ්න තුළට ගෙන ආපු එක. முதலாவதாக இவருடைய திருமண வாழ்க்கையில் இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு முறிவு ஏற்படுவதற்கு காரணம் அவர்களில் காணப்பட்ட பெருமை, 2 பேரும் காணப்பட்ட பெருமை. පළවෙනුවට ඒ පවුල දෙදරා ගිය දෙදෙනා තුළම තිබුණා වූ ආඩම්බරභාවය. இரண்டாவது இவர்களில் காணப்பட்ட நான் என்ற ஈகோ, அகம்பாவம். දෙවනුවට ඔවුන් තුළ තිබෙනා වූ මමත්වය. மூன்றாவது இவர்கள் தாங்கள் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய செய்யாததினால் இவர்கள் குடும்பத்தில் காணப்பட்ட மூர்க்க கோபம். තුන්වෙනුවට දෙදෙනාම එකිනෙකාට කළ යුතු දේ හරියාකාරව නොකරපු නිසා ඇති වුණා වූ ඒ කෝපයේ ගින්න. நான்காவதாக இவருடைய கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் அவர்கள் மூன்றாவது ஆளை நுழைய அனுமதித்தது. හතර වෙනුවට ස්වාමිපුරුෂයා සහ භාර්යාව අතරට හතරවෙනි මිනිහෙක්ව ගෙන ඒම. அதுவும் சத்துரு போன்ற ஆலோசனை கொடுக்கின்ற இருப்பதை அணைக்காமல் மறைக்காமல் மானத்தை மூடுகிறவர்களாக அல்லாதபடி மானத்தை ஊருக்கே வெளிச்சம் காட்டுகிறவர்களை அனுமதித்தன் காரணம் இவருடைய குடும்ப வாழ்க்கை முடிந்து போனது. ඒකත් එක්කම සතුරෙක් වගේ ඒ ලැජ්ජාව වසන්න නෙවෙයි, ඒ ලැජ්ජාව මුළු ලෝකෙටම පෙන්වන ආකාර වූ සතුරෙක්ව ගෙන ආපු එක. ஐந்தாவதாக இவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் அதே. පස්වෙනුවට ඔවුන්ගේ ජීවිතයේ සිදු වුණා වූ කාරණේ කුමක්ද නම් இரண்டாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. හතරවෙනි පරිච්ඡේදය முதலாவது வசனத்தில், இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரின் உக்கிரம் தணிந்த பொழுது. දෙවනුවට මේ කාරණාවලට පසු අහශ්වෙරෝෂ්ගේ කෝපය සංසිඳුණු කලෙහි. இப்போ எல்லாம் கோபம், இவர் பட்ட கோபம் எல்லாம் என்ன செஞ்சாச்சு? மனுஷன் ஒரு கோபத்தில் இருக்கும்போது தான் பலவித முட்டாள்தனமான சேதத்தை விளைவுபடுத்தக்கூடிய காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். ගොඩාක් වෙලාවට මනුෂ්‍යයන් කෝපේ නිවුනට පස්සේ මතක් වෙන්නේ Taman කෙරුවව මෝඩකම්. ஆனால் பாருங்க, இப்போ எல்லாம் கோபம் முடிஞ்சாச்சு. දැන්
කෝපය ඔක්කොම සංසිඳලා ඉවරයි. அவனுடைய உக்கிரம் தணிந்துட்டு. ඔහුගේ ඒ කෝපය වෛරය සංසිඳලා ඉවරයි. இப்போ வஸ்தியை பற்றி நினைச்சு பார்க்கான். දැන් ඔහු වස්ති බිසව ගැන කල්පනා කරනවා. இவங்க ரெண்டு பேருக்கும் ஐந்தாவதாக காணப்பட்ட காரியம், சரி நடந்தது நடந்துட்டு, ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி நானும் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நீனும் அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பை கேட்டு இந்த காரியத்தை அவர்கள் திருமணத்தை அவர்கள் அப்படியே என்ன செஞ்சிருக்கலாம், அவர்கள் முறியாமல் காத்திருந்திருக்கலாம். මේ දෙදෙනාම ඇවිල්ලා හරි අපි වැරද්දක් කරා දැන් අපි කෝපය සංසිඳලා ගියා කියලා දෙදෙනාටම දෙදෙනා ඇවිල්ලා ඒක සමතයකට පත් කරගන්න තිබ්බා. ஆனால் இவர்களுக்கு அந்த திருமணத்துக்குரிய கனத்தை, அந்த திருமணத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் இரண்டு பேரும் உணரவில்லை. නමුත් මේ දෙදෙනාම විවාහයේ තිබුණා වූ විවාහයට දෙය යුතු ගෞරවය, විවාහයේ තියෙන උතුම්කම දන්නේ නැතුව සිටියා. இப்போ கோபம்லாம் முடிஞ்ச பிறகு கூட இந்த கணவனுக்கு திருப்பியும் பாருங்க தன்னுடைய மனைவியை மன்னிக்க மனதில்லாதவனாக திருப்பியும் நினச்சி பார்க்கான், அவ நமக்கு என்ன செஞ்சான்னு நினச்சி பார்க்க ஆரம்பிக்கான். මේ සානේ මේ සම්පුරුෂ බලන විදිහදී කෝපේ සංසිඳලා ගියා වුණත් ඒට සමාව දෙන්න අකමැති ඔහු ඒ ස්ථානේ කල්පනා කර බලනවා තමන්ගේ භාර්යාව කෙරුවා වූ වැරද්ද. அவளை விட்டு விலகி போகிறதுக்கு இன்னும் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். තමන්ව ඇය තමන් කෙරෙන් අයින් කරපු එක ගැන කල්පනා කර බලනවා. சரி, இந்த வஸ்தியாவது என்ன செய்யலாம், மனைவியாவது சரி புருஷன் தான் கோபத்தில் இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டான், மன்னிச்சிருங்க, நானும் என்ன செய்ய வேண்டியதில்லை, செஞ்சுருக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலான்னு சொல்லி இந்த வஸ்தியாவது தன்னுடைய திருமணத்தை காப்பாற்றுவதற்கு, மனைவி தன்னுடைய திருமணத்தின் மகத்துவத்தை, கனத்தை, அதனுடைய முக்கியத்தை உணர்ந்து அவளாவது வந்து மன்னிப்பு கேட்டு அவள் தன் கணவனோடு மன்னிப்பு கேட்டு ஒருமனப்பட்டிருந்திருக்கலாம். වස්ති බිසව පවා තමන් ඕකේ කෝපයෙන් මම මේ දේවල් කරා මට සමාව වෙන්න ඒ ආකාරයෙන් කතා කරලා විවාහෙට දී යුතු ගෞරවය දීලා ඒ ස්ථානේ සමාදානයට එන්න තිබුණා. ஆனால் இவளும் ஐ டோன்ட் கேர், நீ போனா போ, நான் ஐ எம் நாட் கோயிங் டு வரி அபவுட் யூ அட் ஆல், ஏன்னா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும்ங்கிற ஒரு முடிவுக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. නමුත් ඇය පවා ඔබ යනවා නම් යන්න, ඔබ නැතුව මට ජීවත් වෙන්න පුළුවන්, ඒ ආකාර වූ සම්මුතියකට දෙදෙනාම පැමිණෙනවා. ஏன் இந்த ரெண்டு பேரும் இந்த சூழ்நிலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மேரேஜை, திருமணத்தை அசட்டை பண்ணினார்கள். මේ දෙදෙනාම ඇයි මේ ආකාරයෙන් හැසිරෙන්නේ නම් දෙදෙනාම මේ විවාහය ඇවිල්ලා සුළු කොට සලකනවා. அதுக்குரிய கனத்தை கொடுக்கல. ඒකට දිය යුතු ගෞරවය දෙන්නේ නැහැ. பாருங்க, நம்ம ஒரு பொருளுக்கு இப்போ மார்ட்டின் பிரதர் இருக்கார், முன்னால் ஒரு 2 பவுண்டுக்கு வாங்கின தண்ணி கேன் இருந்தால் அவர் நைட்டு வீட்டை பற்றி வெளியே கிடந்தாலும் கவலைப்படாமல் வெளியே போட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்கு போயிடுவார். ஆனால் அதே நேரம் அவருக்கு 500 பவுண்டு கொடுத்த ஒரு டூல் வெளியே இருந்துச்சுன்னா வெளியே எந்தாலையும் போட்டுன்னு விட்டுட்டு கதவை போட்டுட்டு படுக்க போவாரா? இல்லை. ஏன்னா அதுக்குரிய அதை அசட்டை பண்ண மாட்டார், அது மதிப்பு வாய்ந்தது. සහෝදර මාටින් සිටිනවා. දැන් ඔහු පවුන් 2ක් දීලා වතුර බෝතලයක් ගත්තනම් ඒක එළිය දාලා රැට ගිහලා නිදා ගන්න පුළුවන්, කවුරු හරි ගත්තනම් ගත්තු දෙන් කියලා. නමුත් ඒකම පවුන් 500කට ගත්තා වූ කුමක් හරි උපකරණයක් එළිය තිබෙනවා නම් ඔහු දන්නවා ඒකේ තියෙන ඒක වැලියු එක වටිනාකම, ඒ නිසා ඔහු ඒක අතාරින්නේ, ඒක ඇතුළට ගන්නවා. ஒரு கணவனும் மனைவியும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விவாகத்தை நாம் எவ்வளவு கனப்படுத்துகிறோமோ, அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றதான் நம்முடைய வாழ்க்கையும் போக போகின்றது. සම්පුරුෂයා සහ භාර්යාව ලෙස අපේ විවාහයට අපි කොතරම් ගෞරවයක් ලබා දෙනවද, වැදගත්කමක් ලබා දෙනවද, ඒ ආකාරයෙන් තමයි අපේ විවාහයත් යන්නේ. கணவனாவது மனைவியாவது அந்த திருமண உறவை அசட்டை பண்ணும் பொழுது, அதற்குரிய கனத்தை கொடுக்காத பொழுது அந்த திருமணம் வெறும் கசப்பில் முடிந்து விடுகின்றது. සම්පුරුෂයා හෝ භාර්යාව විවාහයට දිය යුතු ගෞරවය දෙන්නේ නැති විටදී ඒක තික්තභාවයෙන් ඒක ඉවර වෙන්න යනවා. எபிரேயர் ஆக்கியோன் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதியிருக்கிறாரு, හේබ්‍රேව 13:4 මේ ආකාරයෙන් කියනවා, உங்களுக்குள்ள விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருப்பதாக. විවාහයේ සියලු දෙනා අතර ගෞරවයක් ඇතුව තිබේවා කියලා. let marriage be held in honor among all. அது உங்களுக்குள்ள இல்லை, மற்றவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 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 நீங்கள் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஆபரணத்தை வைத்திருந்தா, முத்துக்களாலும் பொன்னினாலும் நிறந்திருந்த ஒரு ஒரு ஆபரணத்தை வைத்திருந்தா அதுக்கு எவ்வளவு கவனமாக அதை நீங்கள் கனப்படுத்துவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய எபிரேயர் சொல்கிறாரு, விவாகம் உங்கள் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக எண்ணப்படுவதாக என்று எழுதியிருக்கின்றார்.
ඔබ ළඟ ඇවිල්ලා වටිනාකමින් වැඩි මුතු ඇටයක් නැත්නම් ආභරණයක් තිබුණානේ ඒක කොතරම් දුරට ඔබ ආරක්ෂා කරනවද ගෞරවය දෙනවද? ඒ ආකාරයෙන් විවාහයත් ඔබ වටිනා දෙයක් ලෙස සලකලා වටිනා වස්තුවක් ලෙස සලකලා ගෞරවය දෙන්න කියලා කියනවා. கர்த்தரை கனப்படுத்துவது மிக எளிதாக வரும். ස්වාමීන් වහන්සේ ගෞරවය කරන එක ලේසියෙන් ඒවි. ஊழியக்காரர்களை கனப்படுத்துவதும் எளிதாக வரும். දේව සේවකයෙක්ට දෙන ගෞරවයත් පහසුවෙන් ඒවි. ஆனால் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் முதலாவதாக இருக்க வேண்டியது தங்களுடைய விவாக வாழ்க்கையை கனமுள்ளதாக அவர்கள் எண்ண வேண்டும். නමුත් සාම්පුරුෂයා සහ භාර්යාව තුළ ප්‍රථමයෙන් තිබිය යුත්තේ ඔවුන්ගේ විවාහය තුළ ඒ ගෞරවය එකිනෙකාට දිය යුතුයි. அதை அசட்டை செய்யாத பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கின்றார். ඒක අපි සුළුකොට සලකන්නේ නැති තාක්කල් දෙවියන් වහන්සේ අපිට உதவ කරනවා. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய திருமண வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை செய்திருப்பது உண்மை. අපි අපේ විවාහ ජීවිතේ ගොඩාරක් වැරදි කරන්න இந்த පුළුවන්. கணவன் மனைவி மாதிரி புத்தீனமான காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ඒ ආකාරයෙන්ම මේ සාම්පුරුෂ භාර්යාව ලෙස බුද්ධිමත් නොවන කාරණාවන් දේවල් අපි කරන්න පුළුවන්. இந்த கணவன் மனைவிக்குள் இருந்த ஒரு 5 புத்தீனமான காரியங்களை, மதியீனமான காரியங்களை இந்த காலை வேளையில் நாம் கற்றுக்கொண்டோம். මේ සාම්පුරුෂ සහ භාර්යාව තුළ තිබුණා වූ අඥාන වූ දේවල් අපි පහක් ඉගෙන ගත්තා. முதலாவதாக அவர்கள் காணப்பட்ட பெருமை, පළවෙනිට ඔවුන්ට තිබුණා වූ ආඩම්බරකම, இரண்டாவது அவர்களுக்குள் தான் என்கிற விட்டு கொடுக்காத ஒரு அகம்பாவம், දෙවනුවට ඔවුන් තුළ තිබුණා වූ මමත්වය, மூன்றாவதாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டியதை செய்யாத பட்சத்தில், மனைவியை கணவன் நேசிக்காத பட்சத்தில், மனைவி கணவனை மதிக்காத பட்சத்தில் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த மூர்க்கமான கோபம், දෙවනුවට සාම්පුරුෂයා භාර්යාවට ප්‍රේම නොකරපු මාර්ගයෙන්, ඒ වගේම භාර්යාව සාම්පුරුෂයාට දිය යුතු ගෞරවය නොදීම මාර්ගයෙන් ඔවුන් තුළ ඇති වුණා වූ ඒ කෝපයේ ගින්න, நான்காவதாக தங்களுடைய புருஷன் மனைவி வாழ்க்கைக்குள் மூன்றாவதாக சத்துருவை நுழைய மூன்றாவது ஆட்களை விளையவிட்டது. හතරවෙනුවට සාම්පුරුෂයා සහ භාර්යාව තුළට සතුරෙක්ව තුන්වන මනුෂ්‍යයෙක්ව ඇතුළට වෙන්න ඉඩ දීම. நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அனுமதித்தால் உங்கள் வாழ்க்கை பலப்படும். ஆனால் சத்ருவை கொண்டவர்களை அனுமதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அழிவை நோக்கி செல்லும். දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්ට ඔබ අනුමැතිය දෙන විටදී ඔබේ විවාහ ජීවිතය තව තවත් ශක්තිමත් වෙයි. නමුත් සතුරාට ඉඩ දෙන විටදී ඒක ඇවිල්ලා තව දුර්වල වෙනවා. ஐந்தாவதாக கணவன் மனைவி 2 பேருமே இந்த திருமண வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்காதபடி அசட்டை பண்ணினார்கள். පස්වනුවට සාම්පුරුෂයා සහ භාර්යාව දෙදෙනාම විවාහයට දිය යුතු ගෞරවය දෙන්නේ නැතුව ඒක ඇවිල්ලා සුළු කොට සලකනවා. இந்த 5 காரியங்களையும் நான் மண்டே மார்னிங் இங்க பாஸ்டர் அந்த 5 முருதைக்காயை வைத்து 5 காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்து விட்டு வீட்டுக்கு அடுத்த நாள் காலையிலே நான் இன்று செய்தி கொடுக்க வருவேன் என்று எனக்கு தெரியாது. இதை என்னுடைய திருமண வாழ்க்கைக்காக தேவன் எனக்கு அந்த 1வது அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் எதை கற்றுக் கொடுத்தாரோ, இன்னும் மேரேஜ் ஆகி 22 வருஷம் ஆயிட்டது உண்மைதான். ஆனால் எவ்ரிடே மேரேஜ் லைஃப் இஸ் அ லேர்னிங் இல்லையா? நம்ம எதெல்லாம் தவறு செஞ்சுருக்கோம் பார்த்து நம்மளை திருத்தி கொண்டே என்ன இருக்கிற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். මේක මගේ විවාහ ජීවිතය වෙනුවෙන් මම මෙනෙහි කෙරුවා වූ දෙයක්. එස්තර පොතේ 1 සහ 2 පරිච්ඡේදයේ අපි විවාහ වෙලා අවුරුදු 22ක් වුණත් සෑම දවසකම අපි යම් කිසි දෙයක් ඉගෙන ගනිමින් සිටිනවා. அதில் அதையே உடனடியாக எனக்கு சபைக்கு செய்தி கொடுக்கணும்னு அதே காரியத்தையே நான் உணர்த்தப்பட்டேன். ஒருவேளை இது வந்து ஒரு பேசிக் மேரேஜ் ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்குமே என்று யோசித்தேன். ஆனாலும் எவ்வளோ பெரிய ஞானமான வார்த்தைகளையும் கற்றுவிட்டு ஒரு நம்ம வாழ்க்கையை, நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிற அந்த விவாக வாழ்க்கையை அழைப்பதற்கு பிரயோஜனமான காரியங்களை சிந்திப்பது தவறில்லை என்று முடித்து இந்த 5 காரியங்களையும் உங்கள் முன்னால் நான் இன்று வைத்திருக்கிறேன். නමුත් අපේ විවාහ ජීවිතයට අවශ්‍ය දේවල්, මේ දේවල් මෙනෙහි කරන එක වැරදක් නැහැනේ. ඒක හරිය කියලා හිතන නිසා මේ දේවල් ඔබලා ඉදිරිපිට මම අද බෙදා ගන්නවා. உங்கள் மனதில் எளிதான தலைப்புகள் 5 தலைப்புகள் நான் மீண்டும் சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் போய் நீங்கள் நினைச்சிங்க, நீங்கள் நைட்டு படுக்கும் பொழுது இந்த 5 காரியங்களையும் யோசிங்க. கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் இந்த 5 தலைப்புகளையும் யோசித்து நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன். அது உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறேன். මේ වචනය මම බෙදාගෙන තිබෙනවා. මේ කාරණා පහ නිවසට ගිහිල්ලා නිදා ගන්න ප්‍රථම නැවත මෙනෙහි කරලා බලන්න. මේ දේවල් ඔබට ආශිර්වාදයක් ලෙස තිබේ කියලා මම විශ්වාස කරනවා. தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේම ඔබ සහ ඔබේ විවාහ ජීවිතය ආශිර්වාද කරනවා. ஆமென். எல்லாரும் நின்று சேர்மன் படிப்போம். நம்முடைய ஆலயத்தின் நடுவிலிருந்து
ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இது நான் உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது தேவ வசனத்தோடு கூட எங்களோடு பேசப்பட்ட வார்த்தை. இதில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளை உங்களுடைய பலிபீடத்திலிருந்து உங்களுடைய வசனத்தினுடைய எங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த ஆலோசனைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அநேகத்தில் தவறுகளாக இருக்கிறோம், ஆனால் உங்களுடைய வார்த்தை எங்களை திருத்தி நடத்துகிறாக இருக்கிறபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரங்கள். நாங்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை மறுபடியும் தியானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வார்த்தை கொடுத்து உங்களுடைய மகனை இன்னும் கர்த்தர் பாதுகாத்து உங்களுடைய வார்த்தைகளை பேர கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாவுடைய அந்யோன்யக்கம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, கர்த்தர் சிறுசவன் இன்னும் வரவாது. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.